இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருளாற்றல் பாய்ச்சுதல், அருள் பேராற்றல் உடலிலே நீரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. தவம், துரியம், ஆகினை, துரியம், தவத்தை நிறைவு செய்கின்றோம். சங்கல்பம், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீராயு, நிறை செல்வம், உயர் புகழ், மேல் ஞானம் ஓங்கி வாழ்க. ஆசான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன், உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன், ஆழியாறு அறிவுத்தல் கோயில் வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. உள்ளத்தின் புள்ளொலியை ஏற்றி வைத்து உடல் உயிர் மனவளம் ஊக்க வைத்து வெள்ளத்து நீரினை போல் வாழ்வின் கரையெல்லாம் போக்கி தெல்ல தெளிவாக்கிய குரு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்களின் புகழ் ஓங்குக. வாழ்க வளமுடன். முதற்கண் இந்த சிறப்புமிகு நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து ஆண்டோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். அதை விட மிகச்சிறப்பாக இப்படி ஒரு பட்டிமன்றம் மிகச்சிறந்த முறையில் நம்முடைய வேதாந்திரிய கருத்தை ஒட்டி நடத்த வேண்டும் என்கிற விளைவோடு பெருமுயற்சி எடுத்து சிறப்பாக இன்றைக்கு இந்த விழா நடைபெற உதவியாக இருக்கக்கூடிய என்னுடைய பாபாநகர் தவமைய அறக்கட்டளையில் தவ மையத்தில் பொறுப்பாசிரியரும் பேராசிரியருமான ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி அறிதலையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து மிகச்சிறப்பான முறையில் இந்த தலைப்பு இன்றைக்கு
விவாதிக்கப்பட இருக்கிறது. ஒரு விவாத அரங்கமாக இது அமைய இருக்கிறது. இதற்கு பெயர் பட்டிமன்றம் என்று பெயர் வைத்து நடத்தினார். ஆன்மீக மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அமைவது அகத்தவமா அறநெறியா என்கிற கேள்வி பெரும்பாலும் நம்முடைய ஆழியார் அறிவித்திருக்கோயிலே புத்தாக்க பயிற்சிக்கு செல்கிற அத்துணை பேராசிரியர் பெருமக்களிடையே விவாத பொருளாக வைக்கப்படும். அதுக்கு வெவ்வேறு வகையிலே அங்கே விவாதிக்கப்படும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பாவானகர்ல மிக அற்புதமான முறையில் இந்த தலைப்பினை ஒட்டி இரு அணியினர் அகத்தவமே என்றும் அறநெறியே என்றும் விவாதிக்கிறார். இதில் தீர்ப்பு என்ன என்பதை எழுதி கொண்டு வந்துவிடவில்லை. எனக்கு இப்படித்தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அதிகார அழுத்தமோ பண அழுத்தமோ இல்லை. எனக்கு மன அழுத்தம் எப்பொழுதுமே இல்லை. அது வேறு செய்தி. அதனால இங்கே தீர்ப்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால், இரு அணியினர் அவர்களது அணி சார்ந்த கருத்துக்களை எவ்வளவு ஆழமாக உங்கள் முன்னே எடுத்து வைக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த தீர்ப்பு அமைய போகிறது. ஒருவேளை நான் ஒரு அணி பக்கம் சாயாது என்று நினைத்தால் என்னை நிமிர்த்துவதற்கு இன்னொரு அணி தயாராக இருக்க வேண்டும். அதான் செய்தி. என்னை சாயாமல் ஒரு நீதி தேவதையின் தராசு போல் என்னை வைத்திருக்க வேண்டிய பணி யாருடைய என்றால் இரு அணியின் தலைவர்களையும் அணி சார்ந்த அருள்நதிகளும் பேராசிரியர்களும் பொறுத்ததாக அமைகிறது. நான் இந்த தலைப்பையொட்டி மிக விரிவான விளக்கங்களை எல்லாம் நான் தருவது என்பது பொருத்தமாக இருக்கா. ஏன்னா ரெண்டு அணிகளும் பேச இருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த அணியின் தலைவர்களையும் அணியின் சார்ந்த அருள்நதிகளையும் ஆசிரியர்களையும் உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறேன். ஏன்னா அதுக்கு பிற்பாடு அவர்கள் விவாதங்களை வைக்க இருக்கிறார்கள். அதனால் நான் அது குறித்து விளக்கமாக போகாமல் தலைப்பு என்ன என்பதை ஒரு முறை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய வேலை என்னவாக இருக்கிறது என்றால், இந்த பட்டிமன்ற விவாதம் எந்த அடிப்படையில் ஒரு விதி இருக்க வேண்டுங்களோ அந்த விதிகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. அதையெல்லாம் சொல்லி நான் அமர்ந்து விடுவேன். அதற்கு பிறகு இந்த விவாத போக்கு எப்படி போகிறது, அதற்கான முடிவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டோர் மக்களாகிய சான்றோர் மக்களாகிய உங்களுடைய முடிவு, அந்த உற்சாகம், ஊக்கம், அவர்களை ஊக்கப்படுத்துகிற விதம், இது பொறுத்துதான் இந்த தீர்ப்பு இருக்கும். என்னுடைய வேண்டுகோள் என்னவாக இருக்கிறது, மனவளக்கலை மன்றத்தில் பொதுவாக கைத்தட்டுதல் என்பது இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு பொறுப்பாசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இது சிறப்பு நிகழ்வு என்று அனுமதித்தார். இன்று மட்டும் கைத்தட்டலாம், அனுமதிக்கவில்லை என்பதாக அவர் நமக்கு சைகை காட்டுகிறார். ஆனாலும் கூட உங்களுடைய முகபாவனைகள், உங்களுடைய உற்சாகத்தை சிரிப்பலைகள் மூலமாக அவர்களை வாழ்வாளர்கள் என்று வாழ்த்துவதன் மூலமாக நீங்கள் செய்யலாம். அதுதான் அவர்களுக்கு பேச்சாளர்கள் பேசும்போது அவர் பேசிய கருத்துக்கு நீங்கள் தருகிற ஒரு மதிப்பெண்ணாக எனக்கு அமையும். நான் எது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு அதுதான் அமையும். அதனால் மிக உற்சாகமாக நீங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை முறையும் வாழ்த்தி வரவேற்று மீண்டும் ஒரு முறை இந்த தலைப்பு என்பது ஆன்மீக மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அமைவது என்பதில் நிறைய செய்திகள் உள்ளடங்கி இருக்கு. மேம்போக்க பார்க்க முடியாது தலைப்பு. ஆன்மீகம் என்றால் என்ன என்பதற்கு இரு அணியினரும் விடை சொல்ல வேண்டாம். ஆன்மீகம்னா என்னன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது மேம்பாடு என்பது என்ன என்பதை சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தது அந்த ஆன்மீக மேம்பாட்டிற்கு அடித்தளம் என்பதை மிக அருமையாக விளக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடித்தளமாக அமைவது அவரவர் அணி சார்ந்து அகத்தவமே என்று பேசுவோர் அகத்தவம் என்றும், அறநெறியே என்று பேசுவோர் அறநெறியே என்றும் அழுத்தம் திருத்தமாக பேச வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை மட்டும் வைத்து இந்த பட்டிமன்றத்தில் இரண்டு அணி உங்களுக்கு தெரியும். என்னுடைய இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் அணி சார்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய வலதுபுறத்திலே அகத்தவமே என்று பேசுவதற்காக 3 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய இடதுபுறத்திலே அறநெறியே என்று பேச 3 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய அணித்தலைவராக அகத்தவமே என்கிற அணித்தலைவராக என்று அகத்தவமே என்று விவாதிக்க இருக்கிற அந்த அணியின் தலைவராக பேராசிரியர் டி. சுமதி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த அறநெறியே என்கிற அந்த செய்தி அதனை வலியுறுத்தி பேசுவதற்காக அருள்நிதி பி.சி. ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அணித்தலைவராக பொறுப்பேற்று இந்த அணியை வழிநடத்திருக்கிறார்கள். இந்த பக்கத்திலே
அகத்தவம் என்கிற அந்த நிலையிலே பேராசிரியர் அருள்நிதி பி ஜீவானந்தம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அருள்நிதி ஆர் கஸ்தூரி அம்மா இருக்கிறார்கள், அவங்களை வரவேற்கிறோம். இந்த என்னுடைய வலதுபுறத்திலே பிரம்மஞானி விஜயலட்சுமி அம்மா இருக்கிறார்கள், அவர்கள் அகத்தவமே என்று பேச இருக்கிறார்கள். அறநெறியே என்று ஆர் திருநாகவல்லி அம்மையா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேரும் மிக அற்புதமாக பேசக்கூடியவர்கள். இப்பொழுது மிக அருமையாக பேச்சாற்றலை வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த நவமையத்தின் பொறுப்பாசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அவருடைய பாராட்டுதல்களை பெற்றிருக்கக்கூடியவர்கள். அணித்தலைவர்களுக்கும் அணி சார்ந்து பேசுவதற்கும் ஒரு செய்தி என்னவென்றால், அணி சார்ந்து பேசுகிற அத்தனை பேருக்குமே 10 நிமிடம் முதல் சுற்றிலே வழங்கப்படுகிறது. 10 நிமிடம் என்பது 10 நிமிடம் அல்ல, 8 நிமிடத்தில் அவர்கள் பேச்சு முடித்துக் கொள்வதற்கு, நிறைவு செய்து கொள்வதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்திருக்க வேண்டும் இந்நேரத்தில். அப்படி இல்லை என்றாலும் கூட இன்று பேச ஆரம்பிக்கும் போது 8 நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்க வேண்டாம். 8வது நிமிடத்தில் ஒரு மணி அடிக்கப்படும். அடுத்த 2 நிமிடத்திற்குள் அந்த பேச்சை நிறைவு செய்து கொள்ள அவர்கள் முயற்சிக்க வேண்டும். முயற்சிக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம்? முயற்சிக்கவில்லை என்றால் மைக் ஆஃப் பண்ணப்படும், மைக் நிறுத்திடும். அதுதான் பேசுற கேட்க. அதனால 10 நிமிடத்துக்கு மேல பேசவே முடியாதுங்க. அது 10 நிமிடம் என்பதுதான் அதிகபட்ச நேரம் என்பதை நினைவில் நிறுத்தி, நான் சற்றேறக்குரிய ஒரு 7:30-7:40க்குள் நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் முடித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால் அருள்கூர்ந்து இருசார் அணியினரும் இந்த நேர மேலாண்மையை கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த சுற்றின் இறுதியில அணித்தலைவர்களுக்கு மீண்டும் ஒரு 5 நிமிடம் தரப்படுது. அது எதற்கென்றால் அவர்கள் அணி சார்ந்த கருத்துக்களை வலுவாக திரட்டி வலு சேர்க்கும் வகையில வைப்பதற்கு சுருக்கி அந்த 5 நிமிடத்துல அவர்கள் அணி சார்ந்த தலைவர்கள் பேச வேண்டுமா என்போடு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது அவர்களுக்கு நான் வழிவிட காத்திருக்கிறேன் என்று சொன்னால், இறுதியிலே அவர்கள் பேசுகிற பேச்சின் அடிப்படையில தான் நாம் தீர்ப்பை சொல்ல போகிறோம், அந்த தலைமை விவாதிக்க இருக்கிறோம். முதலிலே அகத்தவமே என்கிற அந்த அணியின் சார்பாக அந்த அணியின் தலைவர் பேராசிரியர் டி சுமதி அம்மா அவர்கள் தன்னுடைய வாதத்தை வைக்க வருகிறார்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இன்றைக்கு பட்டிமன்ற தலைப்பு ஆன்மீக மேம்பாட்டிற்கு அடித்தளமாக இருப்பது அகத்தவமா அகத்தாய்வா என்ற தலைப்பு. இதுல அகத்தவம் என்ற தலைப்புல நான் பேச வந்திருக்கேங்க. இதுல ஆன்மீகத்துக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும். ஒவ்வொரு மனிதனும் உயிரின் மதிப்பையும் மனிதனின் மேன்மையும் உணர்ந்து மற்றவர்களுக்கு மதிப்பளித்து தன் செயலை அளவு முறையில் உட்படுத்தி வாழத்தக்க முறையில் தெளிவும் பழக்கமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்மீக விளக்கத்தால் மட்டும்தான் கிடைக்கும் நம்ம குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனும் இந்த புலன்கவச்சில இருந்துட்டு 5 அறிவில் இருந்து 6வது அறிவான தன்னை உணர்ந்து உயிரின் மதிப்பையும் அறிவின் பொருட்களும் உணர்கின்ற அந்த ஆன்மீக உணர்வு என்றுதான் ஒரு மனிதனை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. மனம்னா என்ன, உயிர்னா என்ன, மெய்ப்பொருள் என்றால் என்ன என்றது ஒரு மனிதன் உணரும் பொழுதுதான் அவன் ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு இருக்கிறான்றத நம்ம உணர்ந்துக்க முடியும். ஒரு மனிதன் இந்த 3 மனம், உயிர், மெய்ப்பொருள் என்ற 3 மனப்பொருள்களும் உணர்ந்து மனிதன் தன் அறிவை உணர்ந்து இதன் மனிதர்களுக்கும் மதிப்பளித்து அன்போடும் பண்போடும் எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அவன் தான் ஆன்மீகத்தில் அதிக அளவில் இருக்கிறதாக நம்ம மகரிஷி குரு அவர்கள் நமக்கு இந்த ஆன்மீகத்தை மேம்பாட்டை பற்றி சொல்றாங்க. வேதாந்தி மகரிஷியோட அந்த ஆன்மீகத்துக்கு மனிதனுக்கு 4 இது சொல்றாங்க. உடலுக்கு உரம் அளிக்கும் உணவு, அளவோடு உணவு நம்மளுக்கு கிடைக்குதுன்றதுக்கு நம்மளுக்கு விருப்பமான உணவுன்னு சொல்லிட்டு அதிக அளவில் எடுத்துட்டாங்க. அந்த புலன் கவர்ச்சியில் இல்லாமல் அந்த உணவு கட்டுப்பாடோடு இருக்குதுன்னு சொல்றாங்க. 2வது உள்ளத்தில் ஒழுங்கோடு கொண்ட உணவு, உடலுக்கு உரமளிக்கும் உழைப்பு. உழைப்பு ஓரளவுக்கு தான் இருக்கணும். அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது
நம்ம எந்த வண்டியை வந்து அதிகமாக ஓட்டாலும் வண்டி என்ன ஆகும், அந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகள்லாம் வந்து அதிக உழைப்போடு இருந்தோம்னா நம்மளுக்கு நோய்கள் தான் அதிகமாக வரும். அதனால உடலுக்கு உரமளிக்கும் உழைப்பு வந்து ஓரளவுக்கு செய்யணும். அதுக்கு நம்ம மகிழ்ச்சியோட உடற்பயிற்சி அதை நம்ம செய்யும்போது நல்லா இருக்கும். அடுத்தது ஒழுங்காக கொள்ளும் உணவு. உணவுல வந்து 5 அளவு முறை இருக்கணும்னு சொன்னாங்க ஐயா அவர்கள். அடுத்தது உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி. நம்ம என்ன டிகிரி வேணா படிச்சிருக்கலாம், என்ன வேணா படிச்சு வாழ்ந்துருக்கலாம். வாழ்க்கை கல்வின்றது வேற. நம்ம வாழ்க்கை கல்வின்றது என்னன்னாக்கா எண்ணம் சொல் செய்கையால அடுத்தவர்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்காம வாழ்றதுதான் வாழ்க்கை கல்வி. அது வந்து இன்பமோ துன்பமோ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு தனக்கோ பிறருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் அளிக்காத வகையில் வாழும் வாழ்க்கை வாழறது தான் வாழ்க்கை கல்வி. அந்த கல்வியோட நம்ம படிப்பறிவும் வந்து தேவைப்படுது, சமுதாயத்துக்கு தேவை, அதையும் நம்ம இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது உள்நாடி இருக்கும் தவம். நம்ம மனசு வந்து மனிதனோட மனசு எப்போதுமே புலன்கவர்ச்சியிலே தான் அழிஞ்சிட்டு இருக்கும். அதை வந்து தவத்தில் எடுத்துட்டு வரும்போது தான் நம்ம மனதை வந்து உயிரின் மேல் மனம் வைத்து தவம் சொல்லுவாங்க ஐயா மகிழ்ச்சி ஐயா. மனதை வந்து உயிரின் மேலே வச்சு தவம் பண்ணும்போது நம்ம வந்து உள்நோக்காவே நம்ம அகநோக்காவே தவம் பண்றோம். அப்போ வந்து புலன்கவர்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று நாம் வாழ்றதுக்கு இந்த தவம்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்கு இன்றியமையாததாக இருக்குது என்று மகிழ்ச்சி ஐயா சொல்றாங்க. அடுத்தது உயிர் உணர்வு ஆன்மாக்கள் உய்ய வழிகாட்டும் உள்நாடி அமைதி பெற உண்மை தெளிவாகும் அப்படின்னு சொல்றாங்க. உயிர் உணர்வுன்னா அது இப்போ சொன்னாங்கன்னா அது ஆகின தவம். அதுதான் ஆன்மாக்கள் உய்ய வழிகாட்டும். ஒரு ஜீவன் பிறந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த 6 அறிவு இந்த சிந்திக்கும் திறன் இருக்கு. இந்த சிந்திக்கும் திறன் பெற்ற ஒவ்வொரு மனிதனும் உய்ய வழி என்னன்னாக்கா தவம் பண்றதுக்கு உயிர் உணர்வு ஆன்மாக்கள் உயிரை வழிகாட்டுறது வந்து இந்த தவம் தான். உள்நாடி அமைதி பெற உண்மை தெளிவாகும். நீங்க எந்த அளவுக்கு தவம் செய்ய நீங்க இந்த மனித பிறகு எதற்காக வந்ததுன்றத உணர்வு கொள்ளுகிற ஒரு உணர்வு வந்து இந்த தவம் செய்யறவங்கனாலதான் கிடைக்கும்ட்டு மகிழ்ச்சி ஐயா நான் சொல்றது எல்லாமே மகிழ்ச்சி ஐயா கருத்துக்கள் தான். ஆன்மீக துறையிலே முன்னேறும் அளவுக்கு அமைதியும் இன்பமும் உண்டாகும் மனிதனுக்கு இந்த தவத்தால் அப்படின்ட்டு ஐயா சொல்றாங்க. நீங்க ஒன்றும் வெறும் ஆகிய நம்ம செய்தாலே உங்களுக்கு புலன்கவர்ச்சி விடுபட்டு மனிதன் தான் யாருன்றதை உணர்ந்து இந்த ஐயுணர்வுன்னு என்னதுங்க இறைநிலை தான் ஒரு தாவரத்துல இருந்து 5 அறிவு வரைக்கும் வந்திருக்கு. இந்த 5 அறிவு அந்த மிருக குணம் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த புலன் கவர்ச்சியாலே அதிகமா இருக்கு. இந்த புலன் கவர்ச்சியில இருக்கும் மனிதனை இந்த 5 அறிவு இந்த 6வது அறிவு பெற்ற மனிதனாக வரும்போது அந்த மனிதனுக்கு உயிரின் மதிப்பும் தெரியுது. அடுத்தவர்களை மதிக்கிற அந்த குணமும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளமும் இருக்குது. அதற்கு இந்த தவம் வந்து ரொம்ப பலம். அதுக்கு ஆன்மீக கல்வி வந்து ரொம்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஆன்மீக கல்வி என்றது ரொம்ப முக்கியமானது என்று நம்ம மகிழ்ச்சி ஐயா சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ள களங்கம் போக வேண்டும் என்றால் தவத்தால் மட்டும்தான் போகும்னு நம்ம மகிழ்ச்சி ஐயா சொல்றாங்க. இதற்கு என்ன சொல்றாங்கன்னா நம்மெல்லாம் வந்து குருன்னா யாரு, நம்ம குரு வந்து வேதாத்திரி மகரிஷி ஐயா தான். ஆனா நம்ம மகரிஷி ஐயாவுக்கு யாரு குரு அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஒரு பாட்டுல சொல்றாங்க, என்னையான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னையும் சிந்தை வைத்து சீர்தம் முறையால் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள்நுழைந்து அறிவாய் என்றாய் என்று இறைவனையே மகரிஷிக்கு குருவா வந்ததாக நம்ம மகரிஷி ஐயா அவங்க சொல்றாங்க. தவம் என்றால் என்ன? இப்போ நம்ம வந்து இதை பத்தி ஆன்மீகத்தை பத்தி சொல்லிட்டோம். இப்போ தவம் என்றால் என்ன என்று சொன்னோம். நம்மளும் தவம்னா என்னன்னு நினைப்போம். கண்ணை மூடி மனவள கலவரத்துக்கு முன்னாடி கண்ணை மூடி அமர்ந்திருப்போம். கண்ணை மூடி அமர்ந்திருந்தா அது தவம் கிடையாது. நம்ம கண்ணை மூடி அமர்ந்திருக்கும் போது நம்ம அந்த புலன் என்ன பண்ணுதுங்க, நம்மளுக்கும் அந்த புலன் கவர்ச்சியிலேயே போயிடுது. மூக்கு வாசனை நோக்கிறது, காதுல பாட்டு என்ன சத்தம் வருது, என்ன பேசுறாங்க, அதை தான் கவனிக்க தோணுது. நம்மளுக்கு இந்த ஐம்புலன்கள் தான் வேலை செய்யணும் தவிர கண்ண முடியாமல் இருக்கும் போது நமது 6வது அறிவு வேலையை செய்யாது. ஆனால் அந்த தவம்ன்றது அகநோக்கா
பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் போனோம்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னே போயிட்டு இப்போ சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், சுற்றி சுற்றி பார்க்கணும். நம்ம கூட இருக்காங்க வந்துட்டாங்க, யார் என்ன கூட கட்டியிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க. அப்புறம் அந்த ஏதாவது கடை தாண்டி போகும்போது அந்த சாப்பாட்டோட வாசனை, பூவோட வாசனை இதெல்லாம் நுகர்ந்துட்டு தான் போகிறோம். ஆனால் அந்த மூலஸ்தானத்தில் கடவுள்கிட்ட போகும்போது அந்த கடவுள்கிட்ட கடவுளை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, கடவுள் நாம ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள இந்த கடவுள் உருவம் மட்டும்தான் நிற்குது. அந்த நிற்கிற அந்த ஒரு நிமிடம் தான் தவம். நம்ம செய்யும் நம்ம மகரிஷி ஐயா சொல்லுவாங்க, உடற்பயிற்சிக்கே சொல்லுவாங்க, நீங்க கண்ணை மூடி தவம் செய்யற ஒவ்வொரு பயிற்சியுமே தவம் தாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மகரிஷி ஐயா நம்ம கண்ணை மூடி மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த செயல் செய்தாலும் தவம் தான். அது எந்த வேலையா இருந்தாலும் எந்த செயலியா இருந்தாலும் நம்ம மனதை ஒன்று செய்யும் எந்த செயலுமே தவம் தான்ட்டு வேதாந்த மகரிஷி ஐயான்னு சொல்றாங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்தி அமர்ந்து இருந்தாலே அதுவே தவம் என்று சொல்றாங்க. இதுக்கு ஒரு பாட்டு எடுத்துருக்கேன். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்படுத்தி ஈரே தவமாம் என்று மகரிஷி ஐயா வந்து அந்த தவத்தை பற்றி அவ்வளோ நல்ல ஒரு கவியை கொடுத்துருக்காங்க. ஞானப்பேழை என்ற கவியில் புக்கில் இந்த கவி இருக்கு. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். நம்ம இந்த ஆகின தவத்தில் இந்த சக்தியெல்லாம் நீங்கள் பெற்றுள்ள அந்த ஒன்றி ஒன்றி அந்த மனதை வந்து அந்த வீடு மேலே வைத்து தவம் பண்ணும்போது அறிவு உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். இந்த ஒரு தவத்திலே நீங்க எல்லாமே புலன் கவர்ச்சியில வந்துலாம் அறிவுக்கு தேவையான நுட்பமான எதையும் சிந்திக்கும் திறன் கிடைச்சிடும். இந்த அறிவெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த தவம் கிடைக்கும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும். நம்ம இப்போ ஒவ்வொரு நிமிஷம் செய்கிற ஒரு செய்திக்கும் இதுல வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே அனுபவமாகவே உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். இந்த புலன்கள் என்ன பண்ணுங்க, அந்த தவம் செய்யறதுனால எது நல்லது கெட்டது, எது இன்பம் துன்பம், இதை செஞ்சு நமக்கு நல்லதா அடுத்தவங்களுக்கு நல்லதா, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத ஒரு பண்பை வளர்க்கறது இந்த தவம் தான். என்றென்றும் கருவிடத்தை அறிவு ஒன்றும் இயற்கை முறை சிறப்படுத்தி இதே தவமா என்று தவத்தின் சிறப்படுத்தி நம்ம மகரிஷி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்க வெள்ளஸ்டிங் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, இந்த வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம மகரிஷி ஐயா என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்றோர்களை சான்றோர் பெருமக்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்க பேசுறதுனால நாங்க அறிவாளிகளை நினைச்ச கூடாது. இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த தலைப்புல நிறைய மார்க்ஸ்க்கு தெரியும். எங்களுக்கு என்ன அறிவுல தெரிஞ்சதோ அதை தான் நாங்கள் இங்கே சொல்ல வந்திருக்கோம். இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியுன்றது மகரிஷியோட கருத்து தான் நான் சொல்ல வந்தேன். வாழ்க்கை பண்ணணும் இந்த வாய்ப்பு. மகிழ்ச்சி அம்மா மிக அற்புதமான முறையில் அகத்தவமே என்கிற அந்த அணிக்கு வழி சேர்த்திருக்கிறார் பேராசிரியர் டி சுமதி அவர்கள். இவர்கள் மனவளக்கலையிலே ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் இந்த மனவளக்கலையிலே விஷன் டிப்ளமா படித்து தன்னை கல்வித்துறையிலும் கல்வி அடிப்படையில் தன்னை மேம்படுத்தி உண்மையிலே ஆன்மீக மேம்பாடு கண்டிருக்கிறார் என்பது ஒரு செய்தியை சொல்கிறேன். அது முற்றிலும் அகத்தவத்தாலா அல்லது படிப்பது என்கிற அந்த ஒழுக்கத்தினாலா என்று அவர்தான் விடையளிக்க வேண்டாம். மிக அற்புதமான முறையில் ஒரு பாடலை எடுத்து காட்டினார். மிக சிறப்பு. ஒன்றி ஒன்றி அறிவை பழக்க என்ன கிடைக்கும் என்றால் அறிவு நுட்பம் கிடைக்கும், சக்தி கிடைக்கும், அதனால் நற்பண்புகள் சித்தியாகும் என்று அற்புதமான ஒரு வாதம். அது என்னன்னா, அறநெறிக்கு வித்தாவது இந்த தவம் தான் என்று அற்புதமாக அந்த வாதத்தை அந்த பாடலை எடுத்து வைத்திருக்கிறார். அதை வெளிப்படையாக அவர் சுட்டிக்காட்டவில்லையே தவிர அந்த பாடலை எடுத்துக்காட்டி நமக்கு சூசகமாக இதுதான் செய்தி, அறநெறி அல்ல, அறநெறிக்கே வித்து வந்து அகத்த வந்தான் என்று அற்புதமான முறையில் எடுத்துக்காட்டியிருக்கிறார். அடுத்ததாக அறநெறியே என்று பேச வருகிறார் அருள்நிதி பி.சி. ராஜேந்திரன் ஐயா.
அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெப்யூட்டி மேனேஜராக வேலை செய்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறவர். மனவளக்கலையில் ஒரு 2 ஆண்டுகளாக தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பான முறையில் மேம்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த மேம்பாடு அகத்தவத்தில் என்று கேட்டால் இல்லை இல்லை, என்னுடைய அறநெறியிலே என்று சொல்ல வருகிறார். அறநெறியே என்ற அணியில் பேச வருகிறார். நடுவர் உள்ளிட்ட அவையினருக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். இதில் தலைப்பு பற்றி சொல்லும்போது ஐயா சொன்னாங்க, ஆன்மீக மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அமைவது அகத்தவமா அறநெறியான்றது. அது ஆன்மீகன்றது என்னன்னு கொஞ்சம் விவரம் கொஞ்சம் சொன்னாங்க. கொஞ்சம் சொன்னால் நல்லாவும் இருக்கும். ஆன்மீகன்றது என்ன, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா போகிறோம், அவங்ககிட்ட ப்ரே பண்ணால் எல்லாம் நமக்கு கிடைச்சிடும். இங்கே போனால் இந்த கோயிலில் போனால் ஆழ்வாரம் போனாக்கா அது கிடைக்கும், அங்கே இதில் போனாக்கா திருவாரூரி போனாக்கா கல்யாணம் ஆகும், வெள்ளி கட்டலாம், அது இதுன்னு அது மாதிரி மனசில் அப்படி தான் இருக்குது. அதாவது ஐம்புலன்களில் எது தேவையோ அதை நம்ம நிறைவேற்றி கொள்ள நம்ம ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டுருக்கோம். ஒரே இடமா இருக்கிறது இல்லை, எந்தெந்த இடம் தேவைப்படுதோ அதெல்லாம் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு உள்ள கடவுள் நம்ம இறைவனிடமிருந்து நம்ம இறை துகள்கள் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் இறைவன் தான். என்னப்பா நீங்க என்ன போய் இறைவன் சொல்லி, ஆமாம் இறைவன் தான். நம்ம உள்ள கர்மம் ஆணவம் கர்மம் மாயை என்ற இது மூடி இருக்கு. அதனால நம்ம அது அவரோட இணைய முடியல. அது தடுக்கிற 3 தடைகள் ஆணவம் கர்மம் மாயை, அது மாதிரி ஒன்று இருக்கு. இது நம்ம எப்படி நிவர்த்தனை பண்ணி எப்படி பிறவி பெருங்கடை நீந்தார் இறைவன் செய்யறாங்க. அது எப்படி பண்றதுனாக்கா இதுதான் வழி. நம்ம தவம் அறநெறியை நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல நேர அகத்தவத்தில் போய் உட்காந்துங்கன்னா கள்ள புலன்கள் 5 இல்லாரு யாரு நம்ம பட்டினத்தார். கள்ள புலன்கள் 5 நல்லா திருட்டு இது கண்ணு பார்க்கறது கெட்டதா பார்ப்போம், வாய் பேசுறது கெட்டதா, இது மாதிரி தான். எப்படின்னா ஒருத்தர் பூஜாரியில் உட்கார்றாரு, உட்காந்து ராமா கிருஷ்ணா இதை பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாரு. மனசுக்குள்ள ஏதோ நினச்சிட்டு இன்னைக்கு என்ன செக்கு கொடுக்குறானா இல்லையா அப்படின்னு. இன்னொருத்தர் காலிங் பண்ணு இருக்கும். அந்த வீட்டை கூப்பிட்டு யார் காலிங் பண்ணு பாரு, சாமி கும்பிடுறது உட்கார்ந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு. அது இல்லை, அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வெளி உலகத்தோட புற உலகத்தோட நம்ம 5 புலங்களை தொடர்பு பண்ணியிருக்கிறது. அதை திருமணம் நம்ம திருமணம்னா முதல்ல இந்த அகம் சுத்தமாக மனசு சுத்தமாக இருக்கணும். இல்லைன்னாக்கா இது மாதிரி தான் போவோம். உட்காந்து விரும்பே ஃபஸ்ட்டு உடனே யாராவது மனவள கலைக்கு வந்தாங்கன்னா முதல்ல என்ன பண்ணோம், முதல்ல உடற்பயிற்சி தான் கற்றுக் கொடுப்போம். எடுத்த உடனே அவனுக்கு அகநாவெல்லாம் இன்னும் உட்கார சொல்கிறாங்கப்பா. நம்மளாம் தவம் பண்ணுறோமா இல்லையா, அம்மா கூட சொன்னாங்க தவம் பண்ணுறோமா இல்லையான்னு கூட தெரியாது, நம்ம பட்டு உட்காந்து கணக்கு பண்ணிகிட்டே இருப்போம். இதுதான் நடக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் ஒரு 2 வருடங்களாக கூட போயிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னார், உடற்பயிற்சி தான் இப்போ முக்கியம், பண்ணால் உடம்புக்கு நல்லது, நம்ம நல்லது அப்படின்னாரு. ஏப்பா இது தவறு தான் பண்ணலாம், அந்த ஆக்னியிலலாம் துடிக்கிறது தெரியலையா, நீ வேற எல்லாம் எனக்கு வரல, நான் பாட்டு கண்டுபிடிக்கிறேன், அடுத்து அவங்களுக்குலாம் என்ன தெரியுமா, இது மாதிரி நிலையில தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மனது சுத்தப்படுத்திக்கல. ஏன் எப்படி சுத்தப்படுத்துறதுனாக்கா, உங்களுக்கு என்ன சொன்னா, மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரற்ற திருவள்ளுவர் சொல்றாரு. அதனால மனத்துக்கண் மாசு இல்லைன்னா மனத்துல மாசு நிறைஞ்சிருக்குது. அதை நீங்கிட்டாவே, இந்த குற்றம் நீங்கிட்டாவே நம்ம இது வந்துடும். ஆக்சுவலா நமக்கு அந்த பக்குவம் வந்துடும், அறம் வந்துடும். அறம் முதல்ல சொல்லி கொடுக்கறது அறநிலையில தான் போகணும். அப்படி போகும்போது வெறுங்க ஃபஸ்ட் எடுத்து உட்கார வச்சு அறந்தவங்க கூட இப்படி தான் நடக்கும். 2 வருஷம் போய் கழிச்சா கூட இப்படி தான் சொல்லுவாங்க. முதல்ல உடம்புல இருக்கிற இதான் பார்க்கணும். அது ஃபஸ்ட்டு வெறும் குற்றங்கள் நீக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்த ஒரு குரலை நான் போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு, அழிக்காது அவா வெகுளி அப்புறம் இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம்ன்றாரு. இழுக்கா இயன்றது அப்படின்னா அழுக்கா இருந்தா பொறாமை. அடுத்தது அவா ஆசை. மனிதனுக்கு அழுக்காக அவாவும் உள்ள இருக்குதா இல்லையா நமக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவன் மனசுல நினைச்சுப்பான், நம்மளை பார்த்து பொறாமப்படலாம், இல்லை ஆசைப்பட்டு இருக்கலாம், அது மனக்குற்றம்ன்றாரு. அடுத்தது உங்களுக்கு வெகுளினா கோபம் வரும். கோபத்தை வெளியே தெரிஞ்சிடும், அது சொற்குற்றம். இது மனக்குற்றம், அது சொற்குற்றம். அதே மாதிரி கடுஞ்சோம்னா சொற்கள் வார்த்தைகள் தெளிக்கும். அப்போ என்ன, இந்த 2 குற்றங்களும் இல்லைன்னா அந்த நிம்மதியான
அங்கதான் அறம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல தான் நான் தயார் பண்ணணும். எடுத்த உடனே ஏபிசிடி படிக்காம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் உட்காந்து இப்போ நான் பிகேஜியில் அதுக்கு ஒரு காம்பினேஷன் அதெல்லாம் வைக்கிறாங்க, அது வேற விஷயம். நம்மளுக்கு வந்து முதல்ல தயார்படுத்தணும். அது நான் கருத்து உள்ளே போய் படித்து பார்க்கும்போது அறநெறிக்கு முதல்ல தயார் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போங்க. எடுத்துகிட்டே போய் உட்காந்துன்னா வந்து கடவுளி தான் உட்காந்துருப்பான். அது நேற்று பார்த்து பேட் குட் பேட் அட்லி அதில் ஆட்ட டான்ஸ் அது மாதிரிலாம் தான் ஓடும். யார் என்ன பண்ணாங்க, நயன்தாரா என்ன பண்ணாங்க, இது எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். வாரியார் என்ன பண்ணாங்க. இது மாதிரி எண்ணங்கள் நம்ம தவிர்க்கணும்னா நம்ம இது மாதிரி அறநெறியில அவளை ஈடுபடுத்தணும். அது பண்ணாம உட்கார்றது அகத்தவங்க சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்தது பழிக்கப்படாத இல்வாழ்க்கை வந்து அறம் சொல்றாங்க. அது என்னது பழிக்கப்படாத இல்வாழ்க்கை? இல்வாழ்க்கைன்னா தெரியும், இல்லற வாழ்க்கை. அது இல்லற வாழ்க்கை என்னது? பழிக்கப்படாத இல்லாத வாழ்க்கை. அதாவது மற்ற பிறர் நம்மை பார்த்து படிக்கக்கூடாது. அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, ஊரை அடிச்சு உலையில போடுறாங்க அப்படின்வாங்க. அது கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஆட்களா நம்ம இருக்கக்கூடாது. வெளியே போனவங்கிட்ட வாங்கி திரும்பி மாதிரி அது மாதிரி இருக்காம மனதை வந்து அவங்க ஒருநிலைப்படுத்தி போகணும். அப்படி பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து நிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இந்த இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இந்த அறத்துல எப்படி நாங்கள் டெவலப் பண்ணலாம்? உதவி செய்யுங்க. உதவி எப்படி செய்யறது? உதவி செய்தா அவங்க என்ன ஆகும், எதிர்பாராத உதவி செய்யணும். அவங்க உதவி செய்தா அவன் என்ன செய்வான், நமக்கு என்ன செய்வான் அப்படி நினைக்கவே கூடாது. நீங்க நினைச்சீங்கன்னா அவுட்டு, அதுக்கே அறம் இல்லை. அது மாதிரி தன்னலம் கருதாத பிறர்களும் தான் கவனிக்கணும். நமக்கு என்ன வரும், என்ன ஆதாயம் வரும். இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எம்எல்ஏ கொடுக்குறேன்னா அவன் நம்மளுக்கு என்ன செய்வான் அப்படிதான் நினைக்க தோணுது. இது வந்து தவறான விஷயம். அதனால அப்புறம் அறம் வந்து போன போக்கிலே செஞ்சுட்டு போகணும், தள்ளி போடக்கூடாது. ஏன்னா லைஃப் இஸ் ஷார்ட். அது வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா, நம்மளுக்கு தெரியாது யாருக்கு என்ன நேரத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது. சான்ஸ் கிடைக்கல, அவங்க யாராவது வந்து கேட்கலாம், தப்பு இல்லை அவ்வளோ. ஆனால் பார்க்குற மருந்து பிச்சை போடணும். சும்மா நீ வாரம் வந்து பார்த்து முடியாது. பார்த்துட்டு அந்த வயசானமா சரி கொடுக்கலாம் அப்படின்னு பொருளை பசியோட வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம், அவங்க பார்த்தா இயற்கை தெரியும், தெரியாமல் இல்லை. இப்போ நியர்பை ஹோட்டலில் சாப்பாடு வைக்கிறீங்க, இல்லை தள்ளுவட்டியில் ஏதாவது சாப்பாடு வைக்கிறீங்க, அவங்ககிட்ட வேறு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க வேறு விதத்தில் எடுத்து போய் செலவு பண்ணிக்குவோம். அது செலவு பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அதனால சாப்பாடு முதல்ல போய் வாங்கி கொடுக்குறது நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒழுக்கை பற்றி இந்த அறநெறினாவே ஒழுக்கம், கொடை, கடமை, ஈகைன்னு நம்ம சொல்லி 3ஆக பிரிக்கிறாங்க. அது என்னது? ஒழுக்கமானவன் அப்படின்னா எப்படி அது கண்டுபிடிக்கிறது? ஒழுக்கமானவன்னா நல்ல நடத்தை இருக்கணும், நல்ல வழக்க வழக்கங்கள் இருக்கணும். அவன் பாட்டு தண்ணி அடிச்சு தம் அடிச்சுக்கிறது அவன் நல்ல இது கிடையாது. அதுக்கு அடிக்கிறவங்களாம் கெட்டவங்களாம் இல்லை, இருந்தாலும் அது அந்த பழக்கத்தை விடுபடுத்திக்கணும். ஸோ அது முதல்ல நம்ம கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்லதே எப்போ நினைச்சிட்டு இருக்கிற நல்ல ஒழுக்கமானவன் என்ன பண்ணுவான், நல்லதை விதைச்சிக்கிட்டே போவான். அப்போ அதுக்கு என்ன அறுவடை பண்ணுவான், நன்மையை அறுவடை பண்ணுவான். நல்ல ஒழுக்கம் இல்லாதவன் தீமையை விதைச்சிட்டு போவான். அது என்னாவும் துன்பத்தை தான் விளைவிக்கும். அதை நம்ம கவனிக்கணும். நல்ல ஒழுக்கம் உடையவன் வாய் தவறி கூட ஒரு வார்த்தை தவறுதலாக பேச மாட்டான், காது பூசுற மாதிரிலாம் பேச மாட்டான். ஸோ அது ஒரு நல்ல எண்ணங்கள். அதே மாதிரி நல்ல ஒழுக்கம் உடையவன் என்ன பண்ணுவான், தீய எண்ணங்களே அவன் மனதில் எழாது, அவனுக்கு வரவே வராது. நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் முதல்ல பேசிக் பண்ணி கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மதத்தை வந்துட்டு போகலாம். என்னுடைய தாழ்மையான ஐயா அவர்களுக்கு இதில் வந்து பேஸ்மெண்ட்டுனாலே தான் அடித்தளமாக அமைவதுனாக்கா அறநெறி உங்களுக்கு வந்து மனதை ஆன்மீக நெறி வந்து அடித்தளமாகுது. மனதை வந்து ஆன்மீக வந்து மனத்தை தூய்மையாக்கி நம்ம இது வந்து அடித்தளத்தை இது பேஸ்மெண்ட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் இருக்குது, அடிக்கடி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கடமை சரியாக செய்வான். நல்ல ஒழுக்கமுடையவன் வந்து கடமையை சரியாக செய்வான், தவறுகளை தவிர்ப்பான். அது முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆக்கத்தை ஒழுக்கத்தை உணர்ந்த வந்து தப்பாகவே பேச மாட்டான். அந்த ரொம்ப இப்போ நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நான் மேலோட்டமாக சொல்கிறேன், நாங்கள் நேமம் பக்கம் நான் சொல்கிறேன். ஒரு அரசியல்வாதி, ஒரு மந்திரி, ஒரு பொது வழியில் மேடையில் என்ன பேசணும், நல்ல நாகரிகமாக பேசணும்.
அது இல்லாம கண்டபடி வாய்ப்பு வந்ததை பேசி எத்தனை பேர் மனதை புண்படுத்தி இருக்கிறாங்க, எத்தனை பேர் திட்டிருப்பாங்க பேஸ்புக்ல. அது மாதிரி அந்த ஒழுக்கம் உணர்ந்தாம செய்ய மாட்டான். அவன் படிச்சு தான் பிரயோஜனம், பதவி வகிச்சு தான் பிரயோஜனம், வேஸ்ட். அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த ஒழுக்கம்னால என்ன வருது அப்படின்னா மன அமைதி வருது. ஒழுக்கமாக தான், ஏன்னா நம்மளுக்கு இவங்க புரிதல் அவன் அதெல்லாம் தோணாது. மன அமைதி வரும் உங்களுக்கு வந்து. மற்றபடி மற்றவங்க கிட்ட மரியாதை வரும், மரியாதை கொடுப்பான். ஐயோ நல்லா நீட்டாக கரெக்டாக அடாரே அவன் வந்து நீட்டாக மரியாதை கொடுப்பான். இது முக்கியமான விஷயம். மகரிஷி வந்து என்ன சொல்றாரு, இது வந்து ஒழுக்கம் நல்லா ஒழுக்கமா இருக்கிறவன் வந்து அவன் மனது வந்து சுத்தமா இருக்கிறதுனால ஆன்மீக வளர்ச்சிக்கு அதுதான் அவங்க அடிப்படையா இருக்குது. இதுவும் மகரிஷியே சொல்றாரு, பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங் எழுவாரு. எங்களுக்கு பேஸ்மெண்ட்டே ஸ்ட்ராங்கு, அதுக்கு மேலே கட்டடம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது வரைக்கும் கேட்ட அன்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நேர மேலாண்மை நம்ம எதுக்கு கடைபிடிக்கிறோம்னா, நிகழ்ச்சி சரியான நேரத்தில் நிறைவேற வேண்டும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மகிழ்ச்சி மிக அற்புதமான முறையில் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் தன்னுடைய வாதத்தை வைத்தார். உண்மையிலேயே பட்டியலுடைய போது சூடு பிடிக்கிறது. ரொம்ப அற்புதமாக அவர் சொன்னார். நல்லா நீங்கள் கவனிச்சிக்கலாம் தெரியல, ஏன்னா உங்கள் ரியாக்ஷன்ஸ் தான் நான் நீங்கள் கவனிச்சிக்கலாம் இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். அவர் சொன்னார், இந்த மனவளக் கலைகளில் கூட ஆன்மீக மேம்பாட்டிற்கு வகுப்பெடுக்க நீங்கள் சேருகிறீர்கள். உங்களை உட்கார வச்சு உடனே ஆங்கிட்டை தீட்சை கொடுத்துறாங்களா, தவம் செய்ய சொல்லிடுறாங்களா? இல்லையே, முதல்ல உடற்பயிற்சி தானே செய்ய சொல்கிறார்கள் என்று அற்புதமான வாதத்தை வைக்கிறார். ஆனால் அதற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டாம். ஜீவானந்த ஐயா அவருக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கலாம பார்க்குறேன், ஆனால் அது முறையில் என்பதனால அவரே அதை சொல்வார் என்று எதிர்பார்க்கிறேன். அப்படி என்றால் அகத்தவம் வேண்டாமா, அறநெறி செய்தாலே போதுமா என்கிற கேள்வி இருக்கலாம். மிக அற்புதமான முறையில் ஜீவானந்தம் ஐயா அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் எம்எஸ்சி யோகா முடித்திருக்கிறார்கள். மனவளக்கலையை தொடர்ந்து 10 ஆண்டு காலம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அகத்தவனே என்கிற அணிக்கு வலு சேர்க்க வருகிறார்கள். சரியாக 10 நிமிடத்திற்கு உரையை நிறைவு செய்வார். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கூடியுள்ள அவையோருக்கும் அவை தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு தலைப்பு என்னவென்றால் ஆன்மீக மேம்பாட்டிற்கு அகத்தவமா அருணரியா. இவங்க கேட்குற கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. என்ன ஆன்மீக மேம்பாட்டுக்கு அடித்தளமாக அமைவது அகத்தவமா அறநெறியா. அகத்தவத்தை முதல்ல வச்சிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய சக்சஸ். அதே முதல் இதாக வருகிறது. அதுவே எங்களுக்கு வெற்றிக்குரிய அடையாளம். இரண்டாவது எல்லாருடைய யோகா சென்டர்லையும், அதாவது இந்த பட்டிமன்றத்துக்கு என்னுடைய வானகரமாக அமைந்திருப்பதும் அகத்தவன் தான். மேலும் எல்லா யோகா சென்டர்லையும் எந்த சென்டர்லையும் எடுத்துங்க, எதுல எல்லாத்துலேயுமே தவம் தான் மெயின் குறிக்கோளை வச்சிருப்பாங்க. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தவ மையம் முதல்ல தவ மையம் சொல்கிறார்கள் தவிர அறநெறி மட்டும் போடவில்லை. அதுலேயும் அகத்தவம் வந்து பிரியாரிட்டி கொடுத்துருக்காங்க தவ மையத்துக்கு கூறி. ஸோ அது வந்து இதில் இந்த மாதிரி பார்க்கும்போது இயற்கையாகவே தவம்தான் முதல்நிலை பெறுகிறது. அதன் பிறகுதான் அறநெறி. தவத்தை ஒரு மனிதன் தவத்தை மேற்கொள்ள நினைக்கும் பொழுது, அவன் பயிற்சி செய்யும் பொழுது
அது தவத்தின் மூலமாக முதிர்ச்சி அடையும் போது அறநெறியாகிய ஒழுக்கம், கடமை, ஈகை அது தானாகவே வரும். அதுக்காக தனி பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை வந்து நான் சொல்ல மற்ற அறிஞர்கள் கூறியிருக்காங்க. மகிழ்ச்சி இடத்துல குறிப்பிட்டிருக்கார். அவரும் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தவத்தை தான் மெயின் குறிக்கோளை வச்சிருக்கார். தவம் செய்து தான் எல்லா விதமான படைப்புகளும் படைத்திருக்கார். ஸோ அதனால் தவத்தை பின்பற்றுவது தான் வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேற்றம் கொடுக்குமே தவிர அறநெறியை பின்பற்றினால் அது இரண்டாவது தான் அமையும். ஏன்னா ரெண்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இணை புரியாத சகோதர சகோதரிக்கு மாதிரி தான். அது வந்து பட்டிமன்றம் வந்த பிறகு இவங்க வந்து இது பெரியதா அது பெரியதா இது பெரியதான்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம இந்த அன்னைக்கு நம்ம வாதம் சேர்க்கும் போது தவமே பெரியது என்றுதான் பேச வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அதே நேரத்தில் அறநெறிகளுக்கு இளவழியில் இருக்கிறவங்க நீங்கள் அறநெறி பக்கம் இருக்கீங்களா? அப்படி இல்லை இருந்தாலும் அது உடன்பிறப்பு. அது மறக்க முடியாது, கண்டிப்பாக மறக்க முடியாது. அது பேசுறேங்க. தவம் என்பது என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளுணர்வை, தன் அறிவை இறையருளாகிய பேரறிவுடன் இணைத்து தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதுதான் தவம். அதில் வந்து பலவிதமான தவங்கள் நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம இதிலேயே 9 மையமான தவங்கள் இருக்கிறது. இருந்தாலும் மற்ற ஞானிகள், சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, தவத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவரை பற்றி சிறிது கொஞ்சம் பார்ப்போம். ஏற்கனவே ஆன்மீகம் பற்றி 2 பேருக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறாரு. என்ன அது மோரோவர் அகத்தனி திருப்போதுதான் தவம். அதாவது அகத்தனி உள்ளுணர்வு கொண்டு திருப்பி மனதில் வைத்துக் கொண்டு நாம் தவம் ஏற்றுதான் தவம் என்று சொல்கின்றார். புறத்தில் தெரியும் மனதை அடக்கி மனதுக்குள் செலுத்தி நாம் அதை வந்து ஒருநிலைப்படுத்துவதுதான் தவம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. மனிதனுடைய பேராற்றலை கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்துவது ஒரு முயற்சியை உடற்பயிற்சியாகும் என்று கூறுகின்றார்கள். அதே மாதிரி வேறு இதில் கூடும்போது திருமூலர் வந்து இதனுடைய தவத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது மிக நகைச்சுவையாக சொல்லுகின்றார். அது வந்து ஆழ்ந்த கருத்து, ஆனால் இருந்தாலும் கூட நகைச்சுவையாக சொல்லி அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கார். நீங்கள் தவம் மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் கத்தமும் வேண்டாம், சத்தமும் வேண்டாம், சுத்தமும் வேண்டாம், உங்களுக்கு சித்தமும் வேண்டாம் என்றார். அந்த மாதிரி ஒரு வடிவ திரும்ப சொல்கிறேன். நம் கத்தமும் வேண்டாம், சுத்தமும் வேண்டாம், சத்தமும் வேண்டாம், சித்தமும் வேண்டாம். இது 4 நிகழ்வு தேவையில்லாமல் ஒரு மனிதன் தவறுகளை மேற்கொள்ளும் போது அந்த கவலை அடைய முடியும் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த நிலையில் இருக்கும்பொழுது அறநெறியை விட அகத்தவம் ஆகிய தவநிலையை மேற்கொள்வதுதான் நம்ம மனிதனை நல்வழியில் செலுத்தி மனதை செலுத்தி தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இதற்கு ஐயா ஆகிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் சூரியனும் சந்திரனும் போல அமர்ந்து நாங்கள் நல்லவர் தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதற்கு நல் வாய்ப்பு அளித்த பொறுப்பாசிரியர்
மன்ற பொறுப்பாசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இதன் மூலமாக மகிழ்ச்சி ஐயா. சிவானந்தம் ஐயா ஒரு சிறப்பான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, கவனிச்சுலாம் தெரியல. அதனால என்ன சொன்னார்னா, தவம் செய்தால் தானாகவே அறம் வந்துவிடும் என்று சொல்கிறார். ஏன்னா தவம் செய்வது என்பது அறம் மெய்ப்பொருளோடு தன்னை இணைத்துக் கொள்கிற போது மனதிற்கு அமைதி தானாகவே வந்துவிடுவது. அமைதி உற்ற மனது அறச்செயலில் தான் ஈடுபடும் என்பதாக அற்புதமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஆனா பாருங்க, அதற்கு அவர் சொன்ன அந்த கருத்துக்கள்லாம் ஒரு அணுகுண்டு காத்துறது. திருநாகவலி அம்மா அவர்கள் பிஎஸ்சி பிஎட் படித்தவர்கள், ஆசிரியர் பணி இருந்தவர்கள். சற்றேறக்குறைய 35 ஆண்டுகள் கடனாவளியிலே பணிபுரிந்து 2022 மனவளக் கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர். அற்புதமான முறையில் மிக ஆழமாக கருத்துக்களை வைக்கக்கூடியவர், நன்றாக பேசுபவர் என்று அறிகிறோம். அவருடைய வாழ் இப்பொழுது அறநெறியே ஆன்மீக நாட்டம் கொண்ட ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட அனைவருக்கும் இந்த 18 ஆண்டு காலத்தில் இந்த மன்றம் இயக்கப்பட்டிருக்கிறது. முதலாக இந்த பட்டிமன்றம் என்றது முதல் பேச்சாளராக வந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜேந்திரையாவுக்கு நன்றி. வந்த ஆண்டோர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுமதி அம்மா சொன்னாங்க, தவங்கிறப்போ ஒரு வார்த்தை அன்போடு பண்போடு. அன்பும் பண்பும் என்னங்க? அறநெறி. அறநெறி கொடுக்கல. ஜீவாந்தயம் சொன்னார், அகத்தவம் தான் முதல்ல. இப்போ வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாக்க யாருடைய செல்ல பிள்ளை? கடைக்குட்டி. கடைக்குட்டி தான் செல்ல பிள்ளை. அப்போ அறநெறி தான் இல்லையா? நாணயத்தில் 2 பக்கம் போல இந்த தலைப்பு பூவாக்காயம். ஆக வாழ்க்கை நெறிக்கு 2மே தேவைதான். ஆனால் இந்த தவம் என்பது என்ன? மனத்தை ஒருமுகப்படுத்துவது. அதற்கு கட்டுப்பாடு அவசியம். அந்த கட்டுப்பாடு அரணி தானே. நம்ம தவம் பண்றதை என்ன சொல்றாங்க? கைகளை கோர்த்து மணியை வைத்துக் கொண்டு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அமைதி என்பது என்ன? ஒழுக்கம், அறநெறி. தவம் முடிந்த உடனே வாழ்த்துக்கள், அது அறநெறி. இரண்டொழுக்க பண்பாடு அறநெறி. விகாந்த நிகழ்வு அறநெறி. மழை வாழ்த்து அறநெறி. ஸோ இது எல்லாமே சேர்ந்தவங்களுக்கு தான் தவம் முடிவடைகிறது. அப்போ நீங்களே சொல்லுங்களேன், சாய்ஸ் இஸ் அறநெறியா அகத்தவமா? அறநெறி தான் என்பது ஐயமில்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரு வீட்டு அறநெறினால ஒழுக்கம், கடமை, கட்டுப்பாடுகள். இந்த ஒவ்வொரு வீட்டிலையும் குடும்பத் தலைவன் ஒழுக்கமா இருந்தாலே குழந்தைகள் எல்லாருமே ஒழுக்கமா இருப்பாங்க. ஆண்டோட வாக்கு என்னன்னா, ஒழுக்கம் நிறைந்த வீட்டில் கண்டிப்பாக ஆன்மீகம் வளரும், தானாகவே வந்துவிடும். ஒழுக்கம், கடமை, கட்டுப்பாடுங்க. இந்த தவம்ங்கிறதும் ஒரு உண்மை கல்வி. தவம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய பலன் கிடைக்கும். அதை ஒத்துப்படுகிறார்கள் மற்றும். ஆனால் இந்த ஒழுக்கம், கடமை, கட்டுப்பாடு இது எல்லாரையும் மகிழ்ச்சியாக இருக்கும். கடமை என்று நம்ம மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். சும்மா வீட்டுக்கு குடும்பத்தை அடைந்து போது மட்டும் கடமை இல்லை. நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு பொருளையும் பின்னால் எத்தனையோ பேருடைய உழைப்பு இருக்கு. இப்போ அரிசி சாதம் சாப்பிட்றோன்னா அதுக்கு பின்னால் 64 பேரோட உழைப்பு இருக்கிறப்போ ஆய்வுகள் புரிகிறது. அதே மாதிரி தான் முன்னோடனே ஒரு கோவில் பொத்திக்கிறோம், இல்லை வீடு கட்டுறாங்க, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு தான் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு. ஸோ சமுதாய கடமை பண்ணுவது தான் கடமை என்று மகிழ்ச்சி கூறுகிறார். ஸோ இந்த சமுதாய கடமையில் நம்ம கொஞ்சம் நம்ம தேசப்பிதாக
மகாத்மா காந்தி தன்னுடைய உடல் பொருளாக எல்லாவற்றையுமே விடுதலை போருக்காக கொடுத்தார். அந்த விடுதலை போருக்காக பயன்படுத்தி அவர் கையில் பணம் இல்லை. அப்பொழுது காந்தியிடம் பணம் இல்லை, ஆனால் இப்பொழுது காந்தி இல்லாத பணம் இல்லை. அப்பொழுது காந்தியிடம் பணம் இல்லை, இப்பொழுது காந்தி இல்லாத பணம் இல்லை. அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து அவரை கௌரவப்படுத்திருக்கிறது. அது மட்டுமா, தபால் தலைகளில் அவருடைய உருவம். அப்புறம் அவருடைய அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி என்று நேஷனல் ஹாலிடேயாக கொடுத்து அவரை கௌரவித்திருக்கிறது. சமுதாயப்படி இந்த சமுதாயப்படியோட ஆன்மீகம் எங்கே இருந்தது? அவர் ஹரிச்சந்திர அழகமாத்து தான் தன்னுடைய சத்தியம் அகிம்சை என்ற இரண்டையும் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பித்தார். ஸோ ஆன்மீகத்தையும் அவருக்கு நாட்டு இருந்தது. ஏன் நம்ம வேதாத்தின் நம்பிக்கையை எடுத்துக்கொள்ள கிடையாது. எத்தனையோ வேதனையிலும் சோதனையிலும் இந்த சேவாமயம் பெற்று தவம் மட்டுமா அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. வேதாந்தி மகிழ்ச்சிக்கு இல்லை. அவர் ஒழுக்கம், கடுமை, கட்டுப்பாடு என்று அவரே வாழ்க்கை மலரில் ஜனவரி 17 நான் அதை படிக்கிறேன். தவம் என்று தலைப்பு கூறியிருக்கிறார். மனதை உயிர் மேல் வைத்து பழகும் தியானமோ, அசைவற்று நினைவிட்டிருக்கும் சாதனையோ, பல கோணங்களில் செய்யும் உடற்பயிற்சியோ, தற்சோதனையோ மற்றும் தவம் என்று மனித பிறவியின் பெரும் நோக்கமும் மதிப்பும் உணர்ந்து அறிவின் நிலை அறிந்து பேரறிவு நிலை எழுதி பிறன்களை ஒழுங்குபடுத்தி ஒழுக்கம், கடுமை, ஈகை என்ற அறநெறிகளை தனது இயல்பாக கொண்டு அயரா விழிப்புணர்வோடு தானும் வாழ்ந்து பிறரையும் இனிதாக வாழ வைக்கும் வாழ்வே தவம் என்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மகரிஷி அவர்களே கூறுகிறார், அறநெறியை அறநெறி தான் முக்கியம். இதையே தான் வள்ளுவர் என்ன சொல்கிறார்? அழித்தலும் மீட்கலும் வேண்டாம், உலகம் அழித்தது ஒழித்து விடு என்று கூறுகிறார். ஸோ வெறும் கண்டுபிடி தியானம் போகிறது. உலகத்தோட ஒட்டு ஒழுகணும். உலகத்தோட ஒட்டு ஒழுகல் தான் கலகட்டும் கலா அறிகிறார். இந்த தவத்தில் உங்களுக்கு வந்து இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. தவம் பண்ணினாக்கா உங்களுக்கு உடனே அது பலன் கிடைக்கிறதில்ல. ஆனால் உடம்பு சரியில்லை, ஈகை பண்ணுறோம், ரொம்ப பசிக்கிறது, சாப்பாடு அவன் என்ன பண்ணுவான்? உங்களை அப்படியே வாழ்த்திட்டு போவான். உங்களை மட்டும் வாழ்ப்பான் இல்லையா? உங்கள் புள்ள குட்டிகளும் நீங்கள் நல்லா இருக்கிற மகாராசனாக இருக்குதானே. அப்போ என்ன ஆகுது? அவனும் பயன்பெறுகிறான். உடன் இம்மீடியட் நமக்கு கிடைக்கிறது, இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். அகத்தவம் ஆன்மீக பாதையில் முன்னேற தனிப்பட்ட முயற்சி. ஆனால் அறநெறி என்பது சமூகம் மற்றும் தனிமனித வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அதே மாதிரி இதிகாசங்களும் எடுத்துட்டாங்க. இதிகாச புராணங்கள் இந்த ராமர், தர்மன் எல்லாருமே அறநெறியை பயன்படுத்தி தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அறநெறிய வாழ்க்கையில் ஸ்ட்ராங்கான விதை, அதில் வந்து விருட்சமாக இருக்கிறது தான் தவம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. மகிழ்ச்சி. திருநாகவல்லி வந்து ரொம்ப அற்புதமா தன்னுடைய வாதத்தை அமைத்திருக்கிறார்கள். பதில் சொல்வதற்கு விஜயலட்சுமி வர வேண்டும். அதற்கு முன்பு அடுக்கடுக்க சில செய்திகளை சொன்னாங்க. கவனிச்சிங்கன்னா, அன்பும் பண்பும் என்பது அறநெறி. தவத்தின் முடிவில் சொல்லுகிற அத்துணையுமே வந்து அறநெறி சார்ந்த செய்திகளை தான் அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார். எனவே மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அறநெறி சார்ந்த கருத்துக்களை தான் அருட்தந்தை அவர்கள் வலியுறுத்துகிறார் என்ற செய்தியை ஆழமாக தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார். அதற்கு மிக அற்புதமான முறையில் பதிலளிக்க வேண்டும். இப்பொழுது பிரம்மஞானி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் வருகிறார்கள். கடந்த 2024 தன்னுடைய மனவளக்கலை பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வுல தன் விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறார். அவர் தன்னுடைய வாதத்தை அகத்தவமே என்று வைக்க முன் வருகிறார். வாழ்க
வணக்கத்துடன் சான்றோர் பெருமருக்கும் அவை தலைவருக்கும் என்னுடைய எதிரணிக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அம்மா உங்களை விட வயசுல ரொம்ப சின்ன பொண்ணு தான். உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்றேன்னு விட எனக்கு தெரிஞ்ச நான் என் அறிவு மூலயமா இந்த தலைப்புக்கு எடுத்த சிலவற்றை நான் சொல்றேன். நமக்கு 1330 குறள் கொடுத்த திருவள்ளுவர் ஐயாவே வந்து பாத்தீங்கன்னா 27 குறள் தவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அது முதல்ல பாத்தீங்கன்னா உற்ற நோய் நோன்றால் உயிருக்கு உருக்கன் செய்யாமே அற்றே தவத்துக்கு உரு. அதற்கு விளக்கம் வந்து தனக்கு வந்த துன்பத்தை பொறுத்தாலும் மற்ற உயிருக்கு துன்பம் செய்திருத்தாதல் ஆகிய இவையே தவத்திற்கு இலக்கணம். இன்னொன்று பாத்தீங்கன்னா மற்ற உயிருக்கு உருகன் செய்யாம அறவாவும் நெறி அல்லவா? அடுத்து வர அதுக்கு இன்னொரு பாயிண்ட் வச்சிருக்கேன். லாஸ்டா முடியும் போது வச்சிருக்கேன். அதாவது இவர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாந்தவர். உலகில் ஆற்றல் இல்லாதவர்கள் பலராக இருக்க காரணம் யாதெனில் தவம் செய்யாதவர். சிலராகவும் தவம் செய்யாதவர் பலராகவும் இருப்பதால் தான். சரிங்களா? அதாவது ஒரு ஃபேமிலியில அம்மா சொன்ன மாதிரி ஒரு குடும்ப தலைவன் வந்து ஒழுங்கா இருந்தா அந்த குடும்பமே ஒழுங்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்க, குடும்பமே ஒழுங்கா இருக்கு, பசங்களை ஓரளவுக்கு தான் நம்ம கட்டுப்பாடுல வச்சுக்க முடியும். ஓரளவுக்கு மேல அவங்க வந்துட்டாங்கன்னா ஒழுக்கத்துல இருந்து மீறிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம கையில இருக்காதெல்லாம் ஒண்ணுங்க. ஆனா ரோல் மாடல் மாதிரி ஒழுக்கம் மட்டும் இல்ல, நம்ம வளர வளர எந்த அளவுக்கு ஒரு தவத்தை பயன்படுத்துவோம். அவங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் அறநெறி வந்து இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இன்ஸ்டன்ட் அது 2 minutes நூடுல்ஸ் சீக்கிரமா வந்துடும். ஆனா தவங்கிறது அப்படி கிடையாது. இட்ஸ் a long process. ஓகேங்களா? ஸோ நம்ம தவத்தை எவ்வளோ நினைந்து ஒன்றி பழகுமோ அது சரி. நீங்க ஒழுக்கம் கடமை ஈகை எல்லாம் அது காலம் தொற்று ஒன்றோட ஒன்றா வந்துட்டே இருக்கு. பட் தவம்லாம் முன்னெல்லாம் யாருங்க செய்வோம்? உங்களுக்கு எல்லாருக்கும் செய்வோம். தவம் என்னன்னா, ஆமா வீட்டை பார்க்காம ஓடிட்டான் காசி ராமேஸ்வரம் தவம் பண்ணுறதுக்கு ஒன்னைக்கு வீட்டை பார்க்காம அப்படின்ட்டு. ஆனா இப்போ நம்ம இந்த மனவளக்கலையில மகரிஷி ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஆண் பெண் இரு பாலினருக்குமே தவம் செய்யலாம். ஏன் சொல்றாங்க? முதல்ல மகரிஷி ஐயாவுடைய குறிக்கோள் என்னன்னா, நல்ல நமக்கு வந்து அறிவாற்றல். அந்த அறிவாற்றல் எங்க வரும்? படிக்கிறவன் படிக்காதவன் அறிவில்லாதவன் என்ன பண்றான்? இது படித்தவர்கள் மட்டும் அல்ல, படிக்காதவர்கள் இரு பாலினருக்குமே இந்த தவத்தின் மூலமாக நமக்கு அறிவை தூண்டுறதுக்கு தான் இந்த தவம்ங்கிறது. ஓகேங்களா? நம்ம என்னதான் ஒழுக்கம் கடமை ஈகை எல்லாமே நமக்கு வாழ்க்கையில இருந்தாலுமே கூட இந்த தவம்ங்கிறது என்னங்க போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ற மாதிரி ஐயா சொன்னாரு. அதாவது வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் ஐயா அவர்கள் சொன்னாங்க. ஆமா ஐயா, உங்களது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீலிமினரி ஸ்கூலு ஹை ஸ்கூலு இந்த லெவலில் தான் இருப்பீங்க. ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் லெவல். ஓகேங்களா? காலேஜ்ல நீங்க யூஜி பிஜி முடிச்சுட்டாதான் வேலையில எங்க நீங்க ஸ்கூல்ல என்ன மார்க் வாங்குனீங்க, பிளஸ் 2ல என்ன மார்க் வாங்குனீங்க அப்படிங்க எவ்வளவு அரியர் இல்லாம படிச்சு நீங்க வந்தீங்க அந்த மாதிரிதான் அவங்க வேலையை தருவாங்க. ஸோ தவமும் அது மாதிரிதான். சரிங்களா? ஸோ அதனால வந்து அறநெறி அம்மா சொன்ன கருத்தையும் நான் ஏத்துக்கிறேன். அதாவது ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் காயின் இருக்கோ அதே மாதிரிதான். ஆனா ஹெட்டுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி, டெய்லுக்கு வேல்யூ கிடையாது. அதே மாதிரி சொன்னாங்க, காந்திக்கு பணம் இல்லை, இன்னைக்கு காந்தி இல்லாத பண நோட்டே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? காந்தியே பாத்தீங்கன்னா அவர் வந்து பெரிய ராம பக்தர். எப்பவுமே என்ன நாமத்தை ஜபிச்சுட்டு இருப்பாரு? ராமநாமத்தை ஜபிச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு ஒழுக்கம் கடமை ஈகை இருந்தாலுமே ராமநாமத்தை தவ மூலியமாக சொன்னதுனாலதாமா இன்னைக்கு நமக்கு 1947 நமக்கு சுதந்திரம் வந்தது. ஓகேங்களா? இந்த கருத்துக்கு யாரும் எந்த முனைப்பும் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐயா இது மாத்திரம் இல்ல, நான் வேதாத்தி மகரிஷி அவர்களும் பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து ராஜேந்திரன் ஐயா மூலமா கேட்டதுன்னா அவரு பாத்தீங்கன்னா அவருடைய தாய் பெயர் சின்னம்மாள், தந்தை பெயர் வரதப்பன். அவருக்கு முன்னாடி 6 பெண் குழந்தைகள் பிறந்தது. 7வது ஆண் குழந்தை பிறந்து இறந்துடுதுன்னு சொன்னாங்க. கோயில் குளம் இதெல்லாம் போயும் தவம் மூலயமா தான் வேதாத்தி மகரிஷி அவர்களையே பிறந்ததாக எனக்கு இங்க கேள்வி. ஓகேங்களா? அது மட்டும் அல்லாமல்
வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு இந்த ஞானம், இந்த அறிவு பெறுவதற்கு அவரே தியானம் தான் செய்தார். அந்த தியானம் செய்தனால்தான் இன்னைக்கு நாம் அனைவரும் ஆழியாரில் அறிவு திருக்கோயில் சென்று நம்முடைய நிலையை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த கருத்துக்கு யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குட் அண்ட் அக்லி பத்தி பேசுறாரு ஐயா. குட் பேட் அக்லி ஐயா, காட் பிளஸ் யூ ஆல். அதை தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? மேபி ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்காக வேணா நீங்க குட் பேட் அக்லி ஸ்டைலிஷா சொல்லிக்கலாம், உங்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி. ஆனா நாங்க அப்படி கிடையாது. காட் பிளஸ் யூ ஆல் நாங்கெல்லாம். ஸோ எல்லாருமே நம்ம எல்லாருமே ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த மனவள கலைக்குள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் ஜீவானந்த ஐயா சொன்ன மாதிரி இதுக்கு பேரே தவ மையம் தான், அறநெறி மையம் கிடையாது. நீங்க அறநெறி போயிட்டோம்னா அவரு சொன்ன மாதிரி 6 வாரம் எந்த கோயில் வேணா போகலாம், எவ்வளவு எலுமிச்சம் பழம் வேணா சுத்தலாம். ஓகேங்களா? ஸோ வீட்டிலேயே நம்ம அவ்வளவு படம் அள வச்சிருக்கும் போது ஏங்க கோயிலுக்கு போறோம்? கோயிலுக்குலாம் ஏங்க போறோம்? இப்போ நம்ம மனவளை கலைக்கிறதுக்கு முன்னாடி நான் கூட ஐயா சொன்ன மாதிரி 6 வாரம் இந்த கோயில் அந்த கோயில் போனது உண்டுதான். ஏன்னா எனக்கு பழகினது அப்படி. பட் நான் எப்ப தவத்துக்கு வந்தோம் நான் கோயிலுக்கு போகலன்னு சொல்லல, கோயிலுக்கெல்லாம் போறேன். ஆனா நான் எதுக்கு இப்ப கோயில் போறேன்னா, நம் சான்றோர்கள் யாரும் முட்டாள்கள் அல்ல. அந்த கருத்துக்கு யாரும் எதிர்ப்பணிக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் அவர்களுடைய முன்னோர்கள் மூலமாக பெற்ற தவத்தின் பெயர்னால் தான் அவரால் அந்த கோயில்களை எழுப்ப முடிஞ்சது. அவர்கள் ஞான் பெற்ற இன்பற்றை பெருகை வையகம் அப்படின்ற கோயில்களை அமைச்சாங்க. சோ அப்போ அந்த கோயில் அந்த கோயிலோட கட்டுமானம் அப்போ அவங்களுக்கு அந்த சக்தி எப்படி கிடைச்சது? இப்ப நம்ம அறிவு திருக்கோயில் ஏங்க போறோம்? நமக்கு மகரிஷி சொன்னதுனால நமக்கு என்னெல்லாம் அனுபவிச்சா நம்ம அங்க போய் இன்னும் ஞானம் பெறணும்னு போறோம். சோ நமக்கு அறிவு மனவளக்கலை வரத்துக்கு முன்னாடி கோயில்களுக்கு ஏன் போனோம்னா ஏற்கனவே கட்டி இருக்க கோயில பார்க்க போனோம். நான் இந்த பூஜாரி இந்த கயிறு கட்டினா, ரெட் கலர் கயிறு கட்டினா, ஒயிட் கலர் கயிறு கட்டினா இதெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம் கிடையாதுங்க. என்ன சொல்லணும்னா மந்திரம் ஜபித்தால் நல்லது நடக்கும். இன்னைக்கு இப்ப மந்திரம் ஜபிக்கிறதுக்கு பதிலா நீ தவம் இருந்தீன்னா இன்னும் கூட நல்லது கிடைக்கும். அதாவது எனக்கு மட்டும் இல்ல, அது லாங் ப்ராசஸ் தான். எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் டக்குன்னு வந்துடாதுல்ல. பொக்கிஷம் எப்படி வரும்? தோட்டா தானே புதையில இருந்து பொக்கிஷம் வரும். அந்த மாதிரி நம்ம தவத்தை நல்ல ஒரு ஆழ்ந்த தானத்துல உட்காந்தாங்க, கண்ணு முட்டை கேஸ் ஆஃப் பண்ணமா, பால்காரன் வந்தானா, வீட்டுல இது போச்சா அது போச்சா, அப்படிதான் வரும். அறிவு என்பதை எப்படி பெறுவீங்க? நீங்க ஒழுக்கம், கடமை, ஈகையில உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் நீங்க பாப்பீங்க. ஆனா உங்களுக்காக உங்களோட தேடலை எப்படி தேடுவீங்க? அறிவு இருந்தா தேட முடியும். நீங்க நல்ல அறிவு பெற்று 10 பேருக்கு உதவுங்க. நீ எப்படிப்பா இவ்வளவு பழிச்சுனானே, இவ்வளவு நாள் ரொம்ப டல் பீஸா இருந்த, இப்ப எப்படி பழிச்சுனானு கேட்டா, ஆமாப்பா தவம் பண்றது தவம் பண்ணிய, ஆமாப்பா நல்லா எங்களுடைய தவ மையத்துல ஒரு 6 விதமான தவம் இருக்கு, அதெல்லாம் பழகிதான் என் முகத்தை அதெல்லாம் வந்துச்சு. நீயே பழகுனா பழகிட்டு போறாங்க. ஆகவே ஆன்மீக மேம்பாட்டிற்கு அகத்தவும் பெரிதும் உதவும் என்று ஐயா நீங்க கொஞ்சம் பார்த்து வலது பக்கம் இருக்கிறதுனால எங்களுக்கு மார்க் போடுவீங்கன்னு நினைச்சு இந்த உரையை முடித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சிறப்பு. உண்மையிலேயே பிரம்மஞானி விஜயலட்சுமி அவங்க தன்னுடைய வாதத்தை மிகச்சிறப்பாக வச்சாங்க. அதில் ஒரு செய்தி சொன்னாங்க, இன்றைக்கு இளர் பலராகி இருப்பதற்கு காரணமே தவம் செய்யாத நிலை தான் என்பது மட்டும் இல்லை, ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. இந்த ஆன்மீக மேம்பாட்டு மையம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருந்தவர் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள். அதற்கு அடித்தளமாக இருந்தவர்கள் அவருடைய பெற்றோர்கள். அதற்கு அடித்தளமாக இருந்தது அவர்கள் செய்த தவம் என்று அற்புதமான வாதத்தை வைத்திருக்கிறார். அதை எப்படி முறியடிக்க போகிறார் அருள்நிதி கஸ்தூரி அம்மா என்று நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய விஷன் டிப்ளமோ படித்திருக்கிறார்கள் என்பதுதான் சிறப்பான செய்தி. அவங்களை பற்றி சொல்வது, கடந்த 22 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலையில தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் இந்த பாபாநகர் தவ மையம் சிறப்பாக தவ மையம் நோட்டீஸ் பாயிண்ட், இந்த தவ மையம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு கஸ்தூரி அம்மா அவர்களுடைய அறநெறிதான் காரணம் என்பதை இந்த மன்றம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில மிகச்சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க வந்திருக்கிறார்கள் கஸ்தூரி அம்மா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஒரு நாம் வாழ்க குருவேத்தினை. அன்பார்ந்த இருபால் மையன்பர்களே, அன்பர்களுக்கும்
நடுவர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு ஆன்மீக மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அமைவது அறநெறியா அகத்தவமா என்பது. அறநெறி என்றாலே ஒழுக்கம், கடமை, ஈகை இந்த 3 கட்டமைப்பில் தான் வருகிறது. ஒழுக்கம் என்பது நம்ம உடலுக்கோ உயிருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் யாருக்கும் எண்ணம் சொல் செயலால் துன்பம் தராதது ஒழுக்கம் எனப்படும். மனித பிறவியின் நோக்கமே அறநெறிகளை உணர்ந்து அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து முழுமை பேர் அடைந்து இறையுணர்வு பெறுவதற்காக நம்ம இந்த மனித பிறவியை எடுத்திருக்கிறோம். இதுதான் வள்ளுவர் சொல்கிறார், ஒரு குறளில் சொல்கிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று. ஒழுக்கத்தை எப்படி சொல்கிறார்னா உயிரை விட மேலானதாக குறிப்பிடுகிறார். உலகில் அடுத்தது இந்த ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதுகிறார். அது அதிகாரத்தை பற்றி. இப்போ அவர் சொல்றாரு, அதிகாரம் பவர் வைத்துக்கொண்டு நாம் அன்றாடம் பார்க்கிறோம் தொலைக்காட்சியில் செய்தித்தாளிகள் எல்லாம். அவர்கள் எவ்வளவு பெரிய தவறுகளை செய்கிறார்கள் அதிகாரமும் பவரும் இருக்கு வைத்துக்கொண்டு. நாம் அவர் ஒரு கவிதை எழுதுகிறார், ஒரு கவிஞன், அதிகாரம் என்பது ஒரு கொடுமையான விஷம் என்று. அந்த கொடுமையான விஷத்தை உட்கொண்டால் அவர்களை மறக்க மாட்டார்கள், அவர்கள் எதிரில் உள்ள மற்றவர்களை மறந்து விடுவார்கள் என்று. அப்புறம் நான் ஒரு சமீபத்தில் ஒரு கதைவட்டு படித்தேன். அது உண்மையான சம்பவம் என்று நினைக்கிறேன். ஒரு கலிபா உமர் என்ற ஒரு மன்னன் இருக்கிறான். அவன் ஒரு நேர்மையான மன்னன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், மகாத்மா காந்தியிடத்தில் போய் கேட்டதற்கு, நீங்கள் யாரை போல் வாழ வேண்டும் என்று கேட்டதற்கு, நான் கலிபா உமர் போல் வாழ வேண்டும் என்று சொன்னாராம். அவ்வளவு நேர்மையான மன்னன் அவன் ஒரு நாள் அரசவையில் உட்கார்ந்து இருக்கிறான். மன்னருடைய மகன் பள்ளியில் இருந்து வருகிறான். அவன் ஆடை கிழிந்து இருக்கிறது. அப்பா, எனக்கு ஆடை கிழித்து விட்டது, சக மாணவர்கள் என்னை கேலி செய்கிறார்கள், எனக்கு ஒரு ஆடை வாங்கிட்டார்கள் என்று கூறுகிறான். அதற்கு அவர் நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நிதியமைச்சரே, என் மகனுடைய ஆடை கிழிந்திருக்கிறது, அவருக்கு ஒரு ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும், என்னுடைய ஊதியத்தில் ஒரு சிறு தொகையை கொடுங்கள், நான் 2-3 தவணைகளில் செலுத்தி விடுகிறேன் என்று. அதை எடுத்துக்கொண்டு போய் மன்னனின் மகன் நிதியமைச்சரிடம் கொடுக்கிறான். ஒரு மன்னன் என்றால் அவனுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறது, பவர் இருக்கிறது, அது அவன் எப்படிப்பட்டவன் என்று இதில் இருந்தே தெரிகிறது. மன்னர் அந்த நிதியமைச்சர் அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறார். பிறகு சிரிக்கிறார். உன் அப்பாவுக்கு இவ்வளவு ஒரு நம்பிக்கையா? இந்த 2-3 தவணைகளை நீங்க செலுத்தி 2-3 தவணை செலுத்துகிற வரைக்கும் உன் அப்பா அந்த பதவியில் நீடிப்பாரா, அல்லது அது வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பார் என்று என்ன நிச்சயம் என்று? உன் அப்பாவுக்கு இவ்வளவு நம்பிக்கையா என்று செலுத்தி விட்டு சொல்கிறார். மன்னனின் மகன் நேராக அவங்க அப்பாவிடம் அதை சொல்கிறான். மன்னன் மிகவும் வேதனைப்பட்டாராம். ஐயோ, நான் ரொம்ப தவறி அடிச்சு விட்டேனே, இது இப்படி நான் இவ்வளவு நம்பிக்கையை, நான் உயிர் எந்த நேரத்தில் வேணுமானாலும் இறைவன் எடுத்துக்கொள்வான் என் உயிரை, இன்னும் என்னுடைய பணியும் என்னுடைய பதவியும் எந்த நேரத்திலும் வரி போய்விடும். நான் இவ்வளவு அறியாமையில் இப்படி எழுதி விட்டேனே நிதியமைச்சருக்கு கடிதம் என்று ரொம்ப மிகவும் வருந்தினாராம். ஒரு பதவியும் உயிரும் நிரந்தரம் என்று நினைக்கையில் தான் தவறுகள் நடக்கிறது என்று இந்த நீதிக்கதை நமக்கு உணர்த்துகிறது. அதேபோல் கடமை என்பது நம்மளோட உடலும் உயிரும், நாம் அன்றாடம் உண்ணும் உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே நம்ம ஒருவரால் தயார் செய்ய முடியாது. அனைவரும் இந்த சமுதாயத்தில் இருந்துதான் எல்லாவற்றையும் பெறுகிறோம். அதனால் நாம் சமுதாயத்துக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் அதை திருப்பி சமுதாயத்துக்கே திருப்பி செலுத்த வேண்டும். அதை அதிலேயே ஈகையும் அடங்கிக் கொள்கிறது. கடமை ஒன்றே மனிதனை உயர்த்தும் என்று கண்ணதாசன் கூறுகிறார். கடமையை உண்மையாக செய்பவன் எப்பொழுதும் தோல்வி அடைய மாட்டான் என்று நம்ம அப்துல் கலாம் ஐயா கூறுகிறார். அதனால் நம் கடமையை
நம்ம ஒவ்வொருவரும் நம் குடும்பத்துக்கும் நம்ம பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் செவ்வழி செஞ்சு நம்ம உறவினர்கள், கஷ்டப்படும் உறவினர்கள், முதியோர்கள், படிக்க வசதி இல்லாதவர்கள், இவர்களுக்கு நம்ம செஞ்சு நம்ம பயன்படலாம். அப்புறம் வந்து ஈகை, அந்த நம்ம அருட்தந்தை அவர்கள் வந்து நாம் அன்றாடம் தவத்தின் முடிவில் சொல்லும், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று கூறியிருக்கிறார் என்ற தாரக மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஈகையை பற்றி திருவள்ளுவர் கூறுகிறார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. நாம் வாழும் காலத்தே நாம் சமுதாயத்தில் இருந்து பெற்றதை சமுதாயத்திற்கு திருப்பி செலுத்த வேண்டும். ஒவ்வொருடைய கடமை. நம் வருமானத்தில் சிறு தொகையை நாம் அன்றாடம் வந்து ஒரு வீட்டில் வந்து கல்யாண நாள், திருமண நாள் செய்கிறோம், பர்த்டே செய்கிறோம், அதை வந்து நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஒரு ஆசிரமங்களுக்கோ இல்லை அவங்களுக்கு வேண்டிய உணவு, உடை இதெல்லாம். ஒரு பிள்ளைங்க வந்து படிக்க வசதி இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு நோட்டு புஸ்தகம் வீசெல்லாம் கட்டலாம். இல்லை ஒரு வயதில் முடியாதவங்க எல்லாம் ஆசிரமங்களுக்கு போய் அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கலாம். இப்படி நம்மளால் முடிந்த அளவு நம்ம ஒரு வருமானத்தில் ஒரு வகை இதுபோல் நம்ம செஞ்சோம்னா அவங்க வந்து நல்லா நம்மளுடைய வாழ்க்கை வளமுடன் இது கொள்ளுவாங்க. ரெண்டாவது வந்து அவங்க மனமும் வந்து அதை ஏற்பவரின் மனமும், அது நம்ம கொடுப்பவரின் மனமும் திருப்தி அடையும், அதை ஏற்பவரின் மனமும் வாழ்வும் வளமாகும். அடுத்தது வந்து எந்த செயலுக்குமே இறை நீதி வந்து நம்ம செய்யும் ஒவ்வொரு செயலும் வந்து செயலுக்கேற்ற இது செயலுக்கேற்ற விளைவு இருக்குது. அதே போல் நம்ம அதிகம் சாப்பிட்டா அஜீரணம் வருது, இப்போ கை தட்டினோம்னா ஓசை வருகிறது. அதனால் வந்து இரையாற்றல் நமக்கு அதை வந்து ஒரு தவறு செய்தால் மனிதன் தண்டனை கிடைக்கும் என்பதை இரையாற்றல் நமக்கு உணர்த்து நீதி தான். இதுவே கூறுதல் அறம் என்று சொல்கிறோம். இதை தெரிந்து கொள்ள இறையுணர்வு வேண்டும். தெரிந்து கொண்ட பிறகு மக்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு அறநெறி வேண்டும். அறநெறி தான் உண்மையில் இறை வழிபாடு என்று நம் அருட்தந்தையே கூறியிருக்கிறார். அதனால் ஆன்மீக மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அமைவது அறநெறியே என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, இதுவரை பொறுமையாக கேட்ட நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியம்மா. கஸ்தூரி அம்மா வந்து இறுதியா அற்புதமான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இதுவரையில இந்த அன்னைக்கு 3 பேருமே கூட சொல்லல. மகரிஷி 2 நாட்களும் முன் கூட வாழ்க்கை முறையில் அந்த சிந்தனையா சொன்னார். அறநெறியே இறை வழிபாடு. இறை வழிபாடு தவம் என்பதெல்லாம் வேறொன்றும் இல்லை, அறநெறியே என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வள்ளுவம் உயிருக்கும் மேலானது ஒழுக்கம் என்று சொல்லுகிறது என்று அடுக்கடுக்காக தன்னுடைய வாதத்தை வைத்தார்கள். இதே அணியிலிருந்து, அறநெறி என்ற அணியிலிருந்தே தன்னுடைய அணித்தலைவர் 5 நிமிடங்களுக்குள் தன்னுடைய வாதத்தை அழுத்தத்திற்குமாக வைக்க வருகிறார். பாருங்கள். எதிரணி மக்கள், எதிரணி அன்பர்கள் ஒண்ணு மறந்துட்டாங்க. என்னன்னா, ஆன்மீக மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அமைவது அறநெறியா தவமா? உங்க இஷ்டத்துக்கு இதெல்லாம் வரும் தவம் பண்ணாலும் வந்து அறம் வரும் அப்படின்னாங்க. மேடம் விஜயலட்சுமி என்ன சொல்றாங்க, இது வந்து நூடுல்ஸ் மாதிரி, அறநெறி நூடுல்ஸ், இது லாங் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் நாங்க பேச வரல. இது அடித்தளமா பேஸ்மெண்ட் எதுன்னு கேட்கணும். நீங்க பாட்டு அதெல்லாம் எல்லாருக்கும் தான் தெரியும். அது இல்லாம அதை வந்து தவறுதலாக அதில் குறிப்பிடவில்லை. உங்களுக்கு பேஸ்மெண்ட் எதுன்னு கேட்கிறாரு. நம்ம மகரிஷி ஐயா கூட என்ன சொல்லியிருக்காங்க, ஒழுக்கம் ஆன்மீக வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகிறது. வாழ்க்கை முறை தான் படித்து பாருங்க. நான் படிச்சதுதான் அதுல இருந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி மன தூய்மை, உடல் தூய்மை இல்லாமல் எந்த யோகா செய்தாலும் அகத்தவம் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது நீங்க அம்மா கஸ்தூரி அம்மா கூட சொன்னாங்க, எங்க அணியில சொன்னாங்க. அது மாதிரி அது மெயினானது. இன்னொன்று விஜயலட்சுமி மேடம் வந்து சொல்லியிருக்காங்க, அரியர்ஸ் தான் முதல்ல எல்கேஜி யூகேஜி தான், நம்மளாம் காலேஜ் அரியர்ஸ் பண்ணா இப்போ இதெல்லாம் பார்க்கறது இல்லை. நீங்க இப்போ இதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. இப்போ நீங்க வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ பார்த்தீங்கன்னா
படிக்க வேணாம் 10 லட்சம் வேலை கொடுக்குறேன் பெங்களூர்ல, அது உண்மை நடக்குது. அவனுக்கு டேலண்ட் தான் எடுத்துக்கிறான். நீ படிச்சு பாஸ் பண்ணிலாம் வரணும் தேவையில்லை. ஆக்சுவலா நீ டேலண்ட் தான் டெஸ்ட் பண்ணுவான். நீ கோடிங் தெரியுமா, அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இருந்தால் உடனே பண்ணுறாங்க. இதை நம்ம மனதில் எடுத்துக்கொள்ளணும். ஏதோ நம்ம இது நாங்கள் சொல்கிறதான் கரெக்டு அது இது சொல்லிட்டு கூடாது. முதல்ல தலைப்பு ஒழுங்காக படிச்சுக்கிறோம். அதுதான் என்னுடைய சின்ன ஒரு கோரிக்கை. இன்னொன்று பார்த்தாக்கா எண்ணம் சொல் வாழ்க்கை, அது உண்மைதான். நம்ம என்ன எண்ணுறோமோ அதை சொல்கிறோம், அதை செய்கிறோம். அது எப்படி வரும்? உட்கார்ந்த உடனே அகத்தளத்தில் வந்துடுமா? வராது. நீ முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். அடித்தளம் பண்ணி கொடுக்குங்க. அடித்தளம் இல்லாமல் நீங்கள் நேராக போயிருக்கோம்னாக்கா காலேஜ் பிஹெச்டி அதெல்லாம் போய் என்ன பிரயோஜனம்? நாங்கள் தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ பிஏ படிச்சுட்டு எத்தனை பேர் 10,000 15,000 லோன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா உண்மையில் இந்த செக்யூரிட்டி ஆளுங்க 15,000 தான். என் பையன் என்னப்பா பிஏ படிச்சுட்டு அவன் 15 கூட வராங்களா அப்படின்னு. அந்த பொருள் சார்ந்த படிப்பை பற்றி பேசவில்லை, ஆன்மீக படிப்பை பற்றி தான் சொல்லுறேன். ஆன்மீக படிப்புல கூட அவங்க பிஹெச்டின்ற வார்த்தையை சொன்னாங்க. எல்கேஜி யூகேஜி அதனால எனக்கு அந்த ஒரு பேரம் வந்தது ஐயா. இல்லாட்டி நாங்கள் வந்து இருக்கு இல்லாட்டி சொல்லல. நீங்க அதை குறிப்பிட்டு சொல்லணும். அதை வந்து அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தா நான் அதுக்கு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஐயா. அதனால நம்ம எல்லாமே கொஞ்சம் அடித்தளம் தான் மெயினாக. அதை புரிஞ்சுங்க. அந்த எட்டிங்கை வச்சு தான் நம்ம பேசணும். இது ரெண்டுமே முக்கியம் இல்லாத இல்லை. அதற்காக தான் நம்ம இறை உணர்வையே நம்ம ஒன்றாக சேர முடியும். இல்லாட்டி எப்போ போய் நம்ம இறைவனோட கலக்கிறது அதுக்கு சொன்னால் யாருக்கும் தெரியாது. நம்ம ஒரு அகத்தவத்தில் தான் பண்ணணும். இல்லை அதுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்குறோம். மேலே போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அதெல்லாம் செய்யணும். இதுதான் என்னுடைய சின்ன வழிமுறை. வாய்ப்பு கொடுத்த 2வது தடவை வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் சரி, நம்ம பொறுப்பாசிரியர் ராஜேந்திர ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி ஐயா. நிறைய விஷயங்கள் நிறைய பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச். சிறப்பு ஐயா, வாழ்க்கையோட மகிழ்ச்சி. வாங்கம்மா சுமதி அம்மா வராங்க. அகத்தவம் தான் ஆன்மீக மேம்பாட்டுக்கு அடித்தளம் என்று ஆடித்தரமாக சொல்வதற்கு 5 நிமிடத்தில் வாழ்க வளமுடன். நம்ம அறநெறி தலைப்புக்கு சார் ராஜேந்திர ஐயா சொன்னாங்க, பிறவி கடல் நிற்கணும்னா கள்ள புனலாய்ந்து அப்படியெல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்தாங்க. மனத்தின் மோசிலன் அப்புறம் பொறாமை சினம் கோபம் தன்னலம் கருதாமல் பிறர் நலம் காணுதல் அறம் அப்படி எல்லாமே சொன்னாங்க. அப்புறமா வந்து ஒருத்தருக்கு உணவு வழங்குதல் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நான் பதில் சொல்றேன். இதுக்கு இவ்வளவு கொடுத்தாங்க. இப்பெல்லாம் வந்து எல்லாரும் வந்து இப்ப தானம் கொடுக்கறத கூட அடுத்தவங்க நம்மளை பாராட்டுறாங்களான்னு பார்த்துதான் தானம் கொடுக்குறாங்களா தவிர அதனால நமக்கு வந்து கருமையம் தூய்மையா அதெல்லாம் பார்க்கறது இல்லை. கருமையன்றது தூய்மையான்றதெல்லாம் வந்து மனவளக்கலையில வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கருமையை தூய்மை பண்றதுன்னா என்ன பண்றது, அந்த 5 புலன்களை சுத்தப்படுத்துறதுன்னா என்னது அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த மனவளக்கலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆன்மீகத்தின் மேம்பாட்டிற்கு அடித்தளமாக இருப்பது தர்மமா. அதை வந்து மகரிஷி ஐயா வந்து ஒரு பாட்டுல அந்த பாட்டு கடைசியில சொல்லணும். என்னையான் அறிய வேண்டாம் என்ற ஒரு பாட்டு பண்ணலைங்க. இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையா செய்தேன், உன்னையே எண்ணுள் காட்டி உள்நெறிந்து அறிவாய் நின்றாய் சொன்னார். கடைசியா என்ன சொல்றாருங்க, முன்னை சேர் வினை தூய்மைக்கு முயன்று அரைநெறி வாழ்ந்தேன். நான் தவம் செஞ்ச பிறகுதான் என்னுடைய சஞ்சித கர்மாவும் பிராரப்த கர்மாவும் போகணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் தான் வந்து அறநெறி வாழ்க்கை வாழணும் அப்படின்றத சொன்னாரு. எப்படியா சொன்னாங்க, இங்க வந்து அறநெறியில இருக்கவங்க சொன்னாங்க வந்த உடனே யாரு வந்து தவம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. மகரிஷி ஐயா கொடுத்ததே முதல்ல தவம் தான். மனதை வளப்படுத்தினாரு போதும் தான் தவம் தான் கொடுத்தாங்க. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கு கருமைய தூய்மையால வினை பயனால உடலில் வந்து நோயா இருக்கிறது, மனம் கலங்கமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், உடலை முதல்ல சுத்தம் பண்ணணும். உடற்பயிற்சி கொடுத்தாங்க. அந்த உடற்பயிற்சி வந்து தவமா தான் கொடுத்தாங்க. நீங்க ஒவ்வொரு உடற்பயிற்சி வந்து தவம் தான். அப்ப அந்த உடற்பயிற்சி செய்யும் போது இங்க வந்து நிறைய பேருக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். வரவங்க எல்லாரும் வரும்போது ஒரு மாதிரி தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், தீட்சை தான் கொடுப்போம்.
அந்த தீட்சை கொடுத்துட்டு அவங்க மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நாடி சுத்தி ஒன்று கொடுப்போம். அது வந்து அவங்க மனசை அமைதிப்படுத்தும். இங்கே வரவங்க ஃபர்ஸ்ட் வந்து தீட்சையே வேணா. இப்போ 2 சின்ன பசங்க வந்தாங்க, தீட்சையும் கொடுக்கல, உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கல, உடம்பு அந்த மாதிரி இருக்குது. அவங்க முதல்ல கொடுத்ததே நாடி சுத்தியும் தண்டு வடை சுத்தியும் தான். அது ஒரு 10-15 நிமிஷம் கொடுத்தாங்க. 2 பேருக்கும் மறுநாள் வந்து எனக்கு உடம்பு பரவாயில்லையா இருக்கு. அப்போ என்ன பண்ணுது, அகத்தவம் தான். புரியுதுங்களா? அகத்தவம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மனிதருங்க அவரோட உடம்பு மனசை தூய்மைப்படுத்துறதுன்றது அகத்தவம் தான், அறநெறி வாழ்க்கை அல்ல. முதலில் பேஸ்மெண்ட் வந்து தவம் தான். மகரிஷியும் வந்து தவம் செஞ்சுதாங்க எல்லாருமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. மனம் எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம புலன் கவர்ச்சியிலேருந்து விடுபட்டு வெளியே வருதோ அதுக்கப்புறம் தான் அறநெறி வாழ்க்கைன்றதை நம்ம செய்ய முடியும். நம்ம யாருக்கும் எதை செஞ்சாலும் மனம் ஒன்று செய்யணும். அதுதான் வந்து அறநெறி. நான் எனக்கு இதனால பாராட்டு கிடைக்கும், புகழ் கிடைக்கும் அப்படின்னு செய்யறதுதான் அறநெறி வாழ்க்கை வராது. தெரியுதுங்களா? அதை வந்து நம்ம வந்து செய்யும்போது தவத்தில் இருக்கவங்க செய்யறது தான் வந்து தவம் பண்ணி மனம் புலன் கவர்ச்சியிலேருந்து வெளியே வந்துட்டு செய்யும் போது தான் அந்த அறநெறின்ற அந்த ஒழுங்கு கடமையை வந்து முழுமை பெறுது தவத்தின் பிறகு தான். அதனால தவம் தான் வந்து ஒவ்வொரு மனிதனும் தூய்மைப்படுத்துறது, கலனத்தை போகுது. நம்ம சின்ன வயசுல அந்த சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய செயல் விளைவாக வருது. அதுதான் வந்து இந்த 5 புலன்களையும் வந்து நன்மை தீமை இன்பம் துன்பமா ஒவ்வொரு மனிதனுக்கும் வருது. அந்த மிருக குணம் எப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும், எப்போ தவம் செஞ்சுட்டாங்கன்னா வராது. தவம் செய்யாம அந்த அறநெறி ஒழுக்கம் கடமைகளே இருக்கவங்க பாருங்க, சும்மா சீண்டி பாருங்க, அவங்க அந்த அறநெறி ஒழுக்கம் கடமை ஈகையிலேயே நான் இருக்கேன் அப்படின்னு இருக்காங்களா? வராது. அந்த மிருக குணம்னு இருக்கு பாருங்க, அதுல ஏதாவது ஒண்ணு வந்துடும். 5 புலன்களிலே இருக்கவங்களுக்கு அது வந்துடும். அறநெறின்றது வந்து நம்ம தவம் பண்ணிட்டு அறநெறியோட வாழும் போதுதான் வந்துட்டு அறநெறி வந்து சிறக்கும் அப்படின்ட்டு நம்ம மகரிஷி ஐயாவே சொல்லுவாங்க. அப்புறமா வந்துட்டு அவங்க திருநாகவல்லி அம்மா வந்து காந்தியடிகள் பத்தி சொன்னாங்க. காந்தியடிகளுக்கு அவங்க நம்ம எங்க குரூப்ல இருக்க விஜயலட்சுமி அவங்களே சொல்லிட்டாங்க, காந்தியடிகள் வந்து பணம் இல்லைன்னா கூட அவர் ராமான்னு மந்திரம் சொல்லி தவம் பண்ண அதே ஒரு மந்திரம் தான். நீங்க எந்த ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறீங்களோ அதுவே தவம் தான். நம்ம பிரகலாதன் எடுத்துக்கங்க, அவர் வந்து பெருமாள் அவர் பேர் ராமத்தை தான் சொன்னாரு, அதுவும் ஒரு தவம் தான். புரியுதுங்களா? நீங்க எந்த ஒரு சொல்லி உச்சரிக்கிறீங்களோ அது ஒவ்வொன்றுமே தவம் தான். நம்ம மகரிஷி ஐயா வாழ்க வளமுடன் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு தவம் தான். நீங்க எத்தனை முறை வாழ்க வளமுடன் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தும் போது உங்கள் உடம்பு மனசு எந்த அளவுக்கு தூய்மை பெறுது, அதுவும் ஒரு தவம் தான். நீங்க சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தையும் வரும்போது அதுவும் ஒரு தவம் தான். மன இயக்கம் தான் முக்கியம். அதனால புலன் கவர்ச்சிலே இருக்கணும் ஒவ்வொருத்தரும். நான் ஒழுக்கம் கடமைகளே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு நம்ம அடுத்தவங்க பாராட்டணும், அடுத்தவங்களுக்காக செய்யறதெல்லாம் வந்து அறநெறிய ஒழுக்கம் கடமையா வராது. வேதாத்திரி மகரிஷி சரி அகத்தவ பழையன் பத்தி ஞான பழையன்னு ஒரு கவி நம்ம மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த கவியோடு சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேங்க. அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் மாற்ற 5 புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அறிவு தன் விழிப்பினரை பிறழாத தெளிவில் 5 பெரும் வழிச்செயல்கள் விளைய வழியேது. அறிவு உயிரில் ஒடுங்கி துரியம் தவம் நிற்க முன்வினைகள் போமே. அறிவு துரியாதிரு நிலை நிற்க ஆதியாம் மெய்ப்பொருள் அரும் பிறவி தொடரே என்று சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் வந்து நம்ம கருவினிலே இணைந்து தவம் மாற்றலாம் நாங்கள் கருமையம். அதுல இருந்து 5 புலன்கள் அமைதி பெறும், அருகுணமும் சீராம். பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம், இந்த 6 குணம் போறது வந்து இது அறிவு தன் விழிப்பினரை பிறழாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியது. நம்ம தவம் செய்ய இந்த பழிச்செயல்கள் எதுவுமே வராது. அறிவு உயிரில் ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போகுமே. நம்ம பிராரப்த கர்மம் சஞ்சித கர்மம் போகும். துரியாதித நிலை போகும்போது சஞ்சித கர்மம் போயிடும்ட்டு நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயா அவங்க சொல்றாங்க. இதோட நிறைவு பண்ணிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். எனக்கு இந்த வாய்ப்பு நமது மன்ற பொறுப்பாசிரியரும் இதுகாரும் நீங்க அமைதியா கேட்டுக்கு ஒரே கேட்டுக்கொள்ள அனைவருக்கும் நடுவராக மிக சிறப்பம்மா. உண்மையிலே சொல்றேன், மிக அருமையா தன்னுடைய இறுதி வாதத்தை வைத்து அமர்ந்திருக்கிறார் பேராசிரியர்
சுமதி அம்மா அவர்கள். எல்லாரும் தெளிவா இருக்கீங்களா? நான் தெளிவா இல்லை. எப்பொழுதும் எல்லா பட்டிமன்றங்களிலும் அவர் நடுவராக ஒரு புகார் இறுதியாக சொல்கிற அந்த வாசகத்தை தான் நானும் சொல்கிறேன். எந்த பக்கம் தீர்ப்பளிப்பது என்று முடிவெடுப்பதற்கு மிக கடினமாக இருக்கு. எந்த பக்கம் வாதமும் அவ்வளவு இருக்கு. நான் சமீபத்தில் இலங்கை சென்றிருந்த போது அங்கே இலங்கையில கம்பபாரதி ஜெயராஜ் அவர்களை இலங்கை ஜெயராஜ் என்று சொல்லுவோம். அவரிடத்துல ஒரு நேர்காணல் செய்யும் போது அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன். இந்த கேள்வி தான் கேட்டேன். அகத்தவமா அறநெறியா என்பது போல பக்தி இலக்கியம் அற இலக்கியம் என்று தமிழில் இருக்கிறது, எது முக்கியத்துவம் தரப்பட வேண்டியது என்று ஒரு செய்தியை கேட்டேன். இதற்கான தீர்ப்பாக அவர் சொன்னதை ஒரு இடத்துல சொல்றேன். அவர்கிட்ட சொன்னா, ஒரு வணிக வளாகத்துக்கு போறீங்க, அங்கே எஸ்கலேட்டர் இருக்கு. எஸ்கலேட்டருங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு படியில கீழே இருக்கிற அந்த படியில கால் எடுத்து வைக்கணும். அது மட்டும்தான் உங்க வேலை. அது தானாக உங்களை எடுத்துக்கொண்டு போய் வேலை சேர்த்து விடும். நீங்கள் முதல் மாடிக்கு மேல் மாடிக்கு சென்று விடலாம். அப்படி என்றால் வாழ்விலே மனிதனுக்கு அறமா பக்தியா என்று பார்த்தால், அறமா ஆண்டவனா இறை வழிபாடா என்று பார்த்தா, ஒரு மனிதன் அற வழிபாட்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் போதும், அது எஸ்கலேட்டரின் முதல் படி என்பது போல என்று அற்புதமாக அந்த வார்த்தையை சொன்னார். ஒருவன் அறவழியில ஒழுக்கம் கடமை ஈகை என்கிற அந்த செயல்களில ஈடுபட்டால் போதும், அதுவே எஸ்கலேட்டர்ல வைக்கக்கூடிய முதல் படி. அந்த முதல் படியானது மெல்ல மெல்ல அவருடைய மேலே கொண்டு போய் இறை இடத்திலே ஆண்டவரிடத்திலே அற்புதமாக சேர்த்து விடுவது போல வியப்பான ஒரு செய்தியை சொன்னார். இதற்கு அற்புதமாக ஒரு வாதத்தை வைத்தார்கள். அம்மா கஸ்தூரி அம்மாக்கள் சொன்னாங்க நினைக்கிறேன், இறுதியாக சொன்னாங்க, அறநெறிய இறை வழிபாடு என்று அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மௌனி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அறநெறி தான் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுதான் ஆன்மீகத்திற்கு அடித்தளமாக அமைகிறது என்பது போலத்தான் எல்லா வாதமும் இவர்கள் வைக்கிற வாதமும் அருட்தந்தை அவர்கள் சொல்வதும். இங்கே அருட்தந்தை அவர்களே எழுதியிருக்கிற ஒரு வரி, அற்புதமான வரி. அந்த வரியில சொல்றாங்க, பேர் அறம் என்றால் இயற்கை என்று கூறும் பெரும்பொருளின் ஆதி நிலை அதன் வழியே என்று ஆரம்பிக்கிற அந்த பாடலில் சொல்கிறார், பேருண்மை வேண்டாம், இன்ப துன்பம் சீரளந்து, இன்ப துன்பம் சீரளந்து செயல் என்னும் சொல்கிறாலே ஜீவ நல செயலாற்றும் சிறப்பு ஆகும். அதுதான் அறம். அறம் என்பது வேறொன்றும் இல்லை, இன்ப துன்ப அளவறிந்து சீரளந்து, சீரளந்துதான் அதில் உள்ள இன்ப துன்பத்தை நன்மையா தீமையா என்பதை அளந்து பார்த்து அது வழியாக தன்னுடைய எண்ணம் சொல் செயல்களை சிறப்பாக அமைத்துக் கொள்வது என்பதுதான் அறம் என்று அற்புதமாக மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். திருமூலர் உங்களுக்கு தெரியும், திளைக்கும் வினைகடல் தீர்வுறு தோணி என்று ஆரம்பிக்கிற அந்த பாடலிலே அந்த இழைப்பினை நீக்க இருவழி உண்டு என்று திருமூலர் சொல்கிறார். ரெண்டு வழியை சொல்றார். அந்த நம்ம விடைக்கடல்ல நீந்த புறப்பட்டிருக்கிறோம், மிகப்பெரிய கடல். நாம் ஆதியிலிருந்து ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, ஐந்தறிவு ஆகி ஆறாவது அறிவும் தொடங்கி அதுல நமக்கு முந்தைய பிறவிகள் எத்தனை இருந்ததோ அத்தனையிலும் செய்த செயல்கள் எல்லாம் அடங்கிய ஒரு பெரிய பதிவோடு நாம் பிறக்கிறோம். அந்த பதிவு என்பது பெருங்கடலுக்கு ஒப்பாக திருமூலர் சொல்றாங்க. அப்போ அந்த பிறவி பெருங்கடலை நீந்து வர வேண்டும் என்றால் அந்த இறைவனோடு சேர்ந்து அவரோடு சேர்ந்து விளைக்கும் தவம் அறவே துணை என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாங்க, அவர் அறம் பக்கமும் சார்ந்து பேசவில்லை, தவம் பக்கமும் சேர்ந்து பேசவில்லை. அப்படிதானே திருமூலர் அப்படிதான் சொல்றார், ரெண்டு பக்கமும் சேர்ந்து பேசவில்லை. ஆனால் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலையில நாம் இருக்கிறோம். அதற்குத்தான் இந்த பட்டிமன்றம். பட்டிமன்றம் வைத்ததனுடைய நோக்கமே என்னென்றால், அறநெறி சார்ந்த கருத்துக்களை ஆழமாக எடுத்து வைக்க, அது குறித்த சிந்தனை போக்கு எப்படி இருக்கிறது என்பது உங்கள் இடத்துல விடுத்திருப்போம். அதே மாதிரி அகத்தளம் தான் சிறந்தது என்று பேசி அகத்தளத்தின் மட்டும் உங்களுடைய சிந்தனை போக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கான ஒரு களம்தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு முடிவை ஏற்றுவிட வேண்டும் என்கிற நோக்கம்லாம் நமக்கு இல்லை. ஆனாலும் தலைப்பை மிகச் சிறப்பாக நாம் வடிவமைத்திருக்கிறோம். என்னவென்றால், ஆன்மீக மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அமைவது அறநெறியா அகத்தவமா என்று வைத்திருக்கிறோம். புராண இதிகாசங்கள்ல கூட சில உதாரணங்களை எல்லாம் எடுத்து இங்கே அடியில பேசினார். நமக்கு ராமாயணத்துல ராவணன் என்கிற ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியல பார்த்தோம் தானே. அந்த கதாபாத்திரம் எதற்கு பெயர் பெற்றது என்றால், சிவனிடத்துல தவம் செய்து வரம் பெற்றது.
தவம் செய்து வரம் பெற்றார். அவரை அழிப்பதற்கு யாராலும் முடியாது என்கிற அளவுல தவம் செய்து வரம் பெற்ற மிக சிறந்த பக்திமான் யாருன்னு கேட்டா, அவன் ஆன்மீக மேம்பாடு அடைந்தானா? ஆன்மீக மேம்பாடு என்ன என்றால், ஆன்மீக மேம்பாடு என்பது தனக்கு கொண்டு வந்த வினைப்பதிவுகளை மொத்தமும் கழித்து முக்தி அடைவது, முழுமை பயன் அடைவது என்பதுதான் ஆன்மீக மேம்பாடு. அப்படி ஆன்மீக மேம்பாட்டினை அடைந்தானா ராவணன்? இல்லையே. அகத்தவன் தான் அவன் செய்தான், தவத்தினால் வெற்றிதான் பெற்றான், வரத்தையும் பெற்றான். ஆனால் அவன் தோற்றுவது எங்கே? அவன் அறநெறியில் செல்லவில்லை. அப்போ அறநெறியை அவன் கைவிட்டதன் பலனாகத்தான் அவன் பிறவி தொடர் நீள்கிறது. அந்த ராவணன் கதாபாத்திரத்தை நீங்கள் ஆராய்ந்தீர்கள் என்றால் அவனுக்கு சில பல சாபங்கள் எல்லாம் முற்பிறவையில் அவனுக்கு கிடைத்ததாக அந்த கதை சொல்றது. கதை இதிகாசத்திலே உண்மை இருக்கிறதோ பொய் இருக்கிறதோ அதை பற்றி விவாதம் இல்லை. ஆனால் ஒரு உதாரணத்திற்கு எடுத்து வரும்போது ஏற்கனவே அவன் பல சாபங்களை பெற்றிருக்கிறான். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ராமாயணத்திலும் அவருக்கு ஏற்பட்ட நிலை, அந்த இறப்பு என்பதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை முழுமையடைந்து ஆன்மீக மேம்பாடு முற்றிலும் அடைந்தானா என்றால் அடையவில்லை. காரணம், அவன் செய்த தவம் அவனுக்கு துணை இருக்கவில்லை. மாறாக அவன் அறநெறி பிறந்ததுதான் அந்த மேம்பாட்டை உழைத்தது என்று. அப்போ அறநெறிதான் சிறந்தது என்று தீர்ப்பு எழுதி விடலாமா என்று என்னுடைய பேனா துடிக்கிறது. ஆனால் அருள் தந்தை அவர்கள் மிக அற்புதமாக சொல்கிறார். அந்த கருத்தையெல்லாம் நாம் ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த கருத்தையும் பார்த்து தான் முடிவுக்கு நாம் வர வேண்டும் அல்லவா? இங்கே ஒரு விவாதம் வைத்தார்கள். என்ன சொன்னாங்கன்னா, உடற்பயிற்சி தான் முதலில் தரப்படுகிறது. ஐயா தான் சொன்னார் நினைக்கிறேன். உடற்பயிற்சி தான் முதலில் தரப்படுகிறது, அதற்கு பிறகுதான் தவம் தரப்படுகிறது என்று சொன்னார். மிக அற்புதமான வாதம் இல்லையா? அப்படி என்றால் அடித்தளம் தவம் என்றால் முதல்ல வந்தவுடனே உட்கார வச்சு ஆகணி தவம் துரியம், அம்மா சொன்னாங்க இறுதியா பாடல், துரியம் நிற்க உணவுடைகள் கோபம் என்கிறார்கள், துரியானது நிற்க மெய்ப்பொருளே விளங்கும் என்று சொன்னார்கள். சரி, அப்ப முதல்ல அதையே கொடுத்துடலாமே. அடுத்தது அப்படி தரலையே, உடற்பயிற்சி தானே தந்திருக்கிறார். அப்போ உடற்பயிற்சி என்பது அறநெறி ஒழுக்கம் சார்ந்த ஒரு செயல். எனவே அறம் சார்ந்த செயலைத்தான் அருட்தந்தை அவர்கள் முன்னிறுத்தி இருக்கிறார்கள் என்பதனால அறநெறிக்குத்தான் நம்ம மார்க் போட வேண்டியது இருக்கு. மகிழ்ச்சி அவர் செய்த வடிவமைப்பு. இருங்க, நான் பேசுறேன். அடுத்ததான் அவரை வடிவமைத்த அந்த திட்டத்துல பாருங்க, உடற்பயிற்சி செய்து பிறகு தவம் தருகிற உண்மைதான். ஆனால் அதற்கு முற்பட்டு இவர்கள் சொன்னார், திருநாகவல்லி அம்மா சொன்னாங்க நினைக்கிறேன், அன்பும் பண்பும் கட்டுப்பாடு வாழ்த்துகள் இரண்டொழுக்க பண்பாடு இப்படி எல்லாம் அறநெறி சாதனையில் தான் அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அறநெறி தான் சிறந்தது என்று திருநாகவல்லி அம்மா சொன்னாங்க. ஆனா இவங்க எடுத்து வைத்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்க பேசல. ஆனாலும் பரவாயில்லை. அற்புதமான அந்த விவாதத்துக்குள்ள நம்ம இந்த செய்தியை நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, உடற்பயிற்சி தந்த. ஏனென்றால் உடற்பயிற்சி என்பது தவம் செய்வதற்கு அடித்தளம். உடற்பயிற்சி உடல் நலம் இல்லை என்றால் அங்கே தவம் செய்ய முடியாது. தவத்திற்கு அடித்தளமாகத்தான் அருட்தந்தை அவர்கள் உடற்பயிற்சியை தந்தார். ஒரு பக்கம் அவர் வைத்த வாதம் சரியாக இருந்தாலும் கூட தவம் செய்வதற்கு அடித்தளமாக உங்களுக்கு உடல் நலம் வேண்டும், எனவே உடற்பயிற்சி முதல்ல செய்ய வச்சார். அதற்கு அடுத்ததாக தவம் செய்து முடித்த பின்புதான் இவர்கள் சொன்ன அத்தனை அறநெறி சிந்தனைகளை கொண்டார். அப்ப எதற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறாருங்க? தவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இப்போ தவத்தை செய்தால் மட்டும்தான் அதற்கு அடுத்தது அறநெறி சிந்தனைகளை நீங்கள் உள்வாங்க முடியும் என்கிற சிந்தனை அருட்தந்தைக்கு இருந்திருக்கிறது என்கிற செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம். அது மட்டுமல்ல, நம்முடைய மனவளக்கலை ஆன்மீக மேம்பாட்டு மையத்தில் இருக்கிற பாடத்திட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உடற்பயிற்சி காயகத்துவம் என்றெல்லாம் போக அகத்தவம் முடித்த பிறகுதான் அகத்தாய்வு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. முழுக்க அகத்தாய்வு வகுப்புகள் எப்படி சார்ந்தது? எதை சார்ந்தது? அறநெறி சார்ந்தது. ஒழுக்கம், கடமை, ஈகை, என்ன முதலாயுதல். இந்த ஆன்மீக மேம்பாட்டுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைவது அவருடைய செயல்கள் என்று அதை வேண்டுமானால் அறநெறி என்று சொல்லிவிடலாம். ஆனால் அந்த செயலுக்கு மூலமாக அடித்தளமாக இருப்பது என்னென்றால் ஒரு மனிதனுடைய எண்ணம், சொல் என்பது. அந்த சொல்லுக்கும் அடித்தளமாக இருப்பது எண்ணம் என்பதுதான்.
அப்படி எண்ணத்தை கட்டுப்படுத்துகிற, எண்ணத்தை கூர்மையாக்குகிற ஒரு உத்தி, அது மிக மிக முக்கியம் என்று அருட்தந்தை அவர்கள் நினைத்ததால் தான் தவ முறைகளை மிகச்சிறப்பாக வடிவமைத்து அந்த தவத்தின் மூலமாக ஒரு பாடல் இருக்கிறது, அகத்தவத்தால் லயமாகும் என்று. ஆன்மா லயமாகும். லயமாகும்னா ஆன்மா லயம். சிறந்த வழிபாடு. ஆராய்ச்சி அறிவுடையோருக்கு ஏற்ற உயர் பேர் என்று சொல்றார். அகத்தவத்தால் தன்னை அறிந்து வழிச்சுமைகள் போக்கி அறநெறியில் பிறழாது ஆற்றலாகும். ஒரு மனிதன் அறநெறியில் வாழ்வதற்கு, பிறழாமல் வாழ்வதற்கு எது உறுதுணையாக இருக்கும் என்று சொன்னால், எது உறுதுணையாக இருக்குமாம? அகத்தவம் தான் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்போ அகத்தவம் என்பதுதான் அடித்தளம் என்று நாம் நினைக்கிறோம். அந்த நினைக்கும் போதே இன்னொரு செய்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அகத்தவமோ தன்னை அறிந்த ஞான ஆசானின்றி அறிந்திடவோ பழகிவிடவோ முடியாது, முயல்வது கூடாது என்கிறார். முடியாது மட்டும் சொல்லல, முயல்வது கூடாது. அப்போ அடித்தளமாக இயல்பாகவே இருக்கக்கூடியது எது மனிதனுக்கு அப்படின்னா, நீங்க முடிவுக்கு வந்துடலாம். எது முடிவுக்கு வந்துடலாம்? அறநெறி தான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு அவன் ஆற்றுகிற செயல், கர்ம யோகம் சொல்கிறவன், அவன் ஆற்றுகிற அந்த செயலை அடித்தளமாக அமைந்துள்ளலாம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் திரும்பவும் மகரிஷி சொல்றாங்க, இல்ல இல்ல அப்படி இல்ல. ஒரு பாடல் சொன்னாங்க இல்லையா, இன்ப துன்பம் சீரளந்து செயல் என்னும் சொற்களாலே சீவ நலன் செயலாற்றும் சிறப்பு என்பது பேரறம் என்று அருமையாக வரையறுத்ததாக சொன்னேன். முழுக்க நம்ம அறநெறி சார்ந்தா அடுத்தது அவர் சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டுல முற்பகுதியில் சொன்னார் என்னன்னா, பேரறிவாம் பிரம்மமே தானாய் உள்ள பேருண்மை அகத்துணர்ந்து. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, எப்போ ஒரு ஜீவ நலனை நீங்க நினைப்பீங்க, எப்பொழுது நீங்கள் எண்ணம் சொல் செயல்களால சிறப்பை விளைவிப்பீர்கள் என்றால், எப்பொழுது உங்கள் உள்ளம் அந்த பேருண்மை, அந்த மெய்ப்பொருள், அதுவே தான் பிரம்மம் தான் எல்லாமுமாக உள்ளது என்பதை எங்க உணர்ந்துங்க? அகத்து உணர்ந்து. என்பது அகத்தவம் தானே இருக்க முடியும். செயலில் எப்படி அகத்துல எப்படி உணர முடியும்? செயல் என்பது செயல், அவ்வளவுதான். ஆனால் அகத்திலே உணர்வது என்பது எப்பொழுது கூடும் என்றால் அகத்தவத்தால் கூடும் என்று சொல்லுகிறார். இறுதியாக நம்முடைய பகுத்தறிவு என்ன சொல்கிறார் என்றால், இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஆன்மீக மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அமைவது, நான் திரும்ப கோடிட்டு காட்டுகிறேன், மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அமைப்பது, வாழ்விற்கு அடித்தளமாக அமைப்பது மேம்போக்காக பார்த்தால் நம்முடைய அறச்செயல்கள் தான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக. எங்கே அறச்செயல்களுக்கு கொஞ்சம் பிறழ்கிறோமோ, அது அறவே என்று பேசும்போது இன்னொரு பாடல சொல்றாங்க, ஆன்மீகத்துறை என்ற அகலவழி பாதையில, ஆன்மீகத்துறைன்னு சொல்றோமே, ஆன்மீகத்துறை என்ற அகலவழி பாதையில் 100 feet ரோட்ல அடி வைத்து வெண்மேலும் முன்னேற போகுங்கள். நீங்க அப்படி போகணும்னு நினைச்சீங்கன்னா, அறிவு பெறும் அனுபவங்கள் வியப்பாகும் இனிமையாம், ஆன்ம ஒளி சுடர் விட்டு உள்ளுணர்வு பேராம். அப்படி ஆன்ம ஒளி சுடர் விட்டு உள்ளுணர்வு கிட்டுவதற்கு, அந்த உள்ளுணர்வு கிட்டுவது உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அருட்தந்தை அவர்கள் உலகில் உள்ள தலைவர்கள், பொறுப்புடைய தலைவர்கள், உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்று ஒரு பாடலை சொல்றார். அப்போ உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றுவிட்டால் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் அறச்செயல்களாக மாறிவிடும் என்பதுதான் அருட்தந்தை கூற்று. அப்போ அகத்தவம் என்பதுதான் ஆன்மீக மேம்பாட்டிற்கு, ஆன்ம சுடர் பெருகுவதற்கு, அறிவு ஒளி விளங்குவதற்கு அடித்தளமாக இருக்கிறது என்பது திட்டவட்டமாக அருட்தந்தை அவர்கள் அகத்தவமே என்று ஏன் சொல்கிறார் என்றால், பிறந்த எல்லோருமே செயல்களை எடுக்கிறோம், ஓரளவிற்கு அந்த செயல்களில் இருப்பதற்கு, கடைபிடிப்பதற்கு முயலுகிறோம். ஆனால் அவ்வப்போது அதிலிருந்து பிறழுகிறோம் என்பதுதான் உண்மை. அறச்செயல்களிலிருந்து நாம் பிறழுகிறோம் என்பதுதான் உண்மை. அப்படி அறச்செயல்களிலிருந்து பிறழானது வாழ வேண்டும் என்றால், நான் ஒரு பாடலை இப்பொழுது சொன்னேன் அல்லவா, அப்படி அறச்செயல்களிலிருந்து பிறழாமல் வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை சொன்னாங்க. அந்த பேஸ்மெண்ட் என்பது என்னவென்றால் அகத்தவம் தான் என்று அருட்தந்தை அவர்கள்
மிக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். அகத்தவம் செய்ய செய்ய அறிவு நுட்பம் கிடைக்கும், நுழைவுடன் கிடைக்கும். அதைவிட மிக முக்கியம் இப்பொழுது தலைவரிடத்தில் இல்லாத ஒன்று என்னன்னா தகைமை, பெருந்தகைமை. அந்த பண்பு இல்லாத தன்மையை பார்க்கலாம். அது கிட்டும். கேட்கிற உணர்வு கிடைக்கும், ரெசப்டிவிட்டி, ஏற்புணர்வு கிடைக்கும். இந்த ஏற்புணர்வு என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு எவ்வளவு நேரம் நான் அலட்சியங்களை குறித்தும் அறநெறி குறித்த விஷயங்களை, செய்திகளை சிலாகித்து பேசினார். உங்களிடத்துல அந்த செய்திகள் உங்கள் காதுக்குள்ள போக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மனம் ஓர்மை நிலையில் இருக்கும். இந்த மன்றத்தில் நாம் அறநெறி செயல்களை பற்றி பேச முடியும். ஏன் பேச முடியும், எப்படி பேச முடியும் அப்படின்னா, இங்க இருப்பவர்கள் எல்லாம் தவம் பயின்றவர்கள். இதே நீங்க உட்கார வச்சு பொதுவாக ஒரு மன்றத்தில் உட்கார்ந்து, ஏன் பள்ளி மாணவர்களுக்கு அறநெறி வகுப்பு இப்பொழுது இருக்கிறதா? நீதி போதனை வகுப்பு என்று இருந்தது முன்னெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இல்லை. இல்லாத போனதற்கு காரணம் அவர்களிடத்துல மன ஓர்மை இப்பொழுது இல்லை. மன ஓர்மை என்பது அகத்தவத்தின் மூலமாக வரும். அதில் ஒரு படிநிலை தான் பக்தி நிலை. நீங்க சொன்னாங்க எல்கேஜி, யூகேஜி, பிஹெச்டி என்று பேசினார்கள். அப்ப எல்கேஜி யூகேஜி என்றது அல்ல, நான் ஒரு கம்பேரிசனுக்காக அவங்க சொன்னாங்க. ஆனால் பேஸ் அந்த பக்தி யோகம் என்பதும் தவம் தான். அது ஒரு தவம் தான். அதன் மூலமாக மன ஓர்மை ஏற்பட்டது. மாணவர்கள் கேட்டார்கள். தவ ஓர்மை மூலமாகத்தான் இந்த ரெசப்டிவிட்டி என்பதும் பெருந்தகைமை என்பதும் நுழைவுடன் என்பதும் ஏற்படும் என்பதனால் அதுதான் எல்லா விதமான அறச்செயல்களுக்கும் அடித்தளமாக இருக்கிறது. அதுதான் ஒரு மனிதனுடைய முக்தி நிலையை, மேம்பாட்டினை, முழுமை பெற்றி அடைய உறுதுணையாக இருக்கிறது என்று உங்கள் சார்பாக இந்த மன்றம் முடிவெடுக்கிறது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பிற்கு, நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வளமுடன். அருமையா போட்டார் ஐயா அவர்கள். அப்பாளர் அவர் என்ன பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர், அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொடுத்தாரு. ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் ஞானேசன் ஐயா அவர்கள் நலம், அப்படி இனிய குடும்பம், அப்படி ஆன்மீக தொண்டு பேச்சாளர்லாம் ரொம்ப சிறப்பாக கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதான் ஃபஸ்ட்டு பட்டிமன்றம் நடத்துகிறோம். இன்னும் பட்டிமன்றம் முடிஞ்சு திறமையாக பேசும்படி நம்ம ஒருத்தவங்களும் பழகி இது பட்டிமன்றம் வைக்கணும். நம்ம ஆளுக்கும் நல்லா அருமையாக கொடுத்தோம். ஒரு கருத்து கொடுக்கும்போது ரொம்ப எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அதனால் இந்த பட்டிமன்ற பேச்சாளர் எல்லாரையும் வாழ்த்துறோம், எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறோம். மணிவரம் அப்படின்னா பட்டிமன்றத்தில் பேசுகிற அனைவரும் உடன் நலம், அப்படி இனிய குடும்பம், அவருடைய ஆன்மீக தொண்டு, அது பேர் நம்ம மட்டத்தில்